வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், வாங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு ராமு சார் தான் பேச போறாரு. நம்முடைய நிகழ்ச்சி 947 டிஃபென்ஸ் மெக்கானிசம், ஃப்ராய்டு விஷயங்கள் பேச போறாரு. இன்னைக்கு டிஃபென்ஸ் மெக்கானிசம்னா என்னெல்லாம் டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்குது, ஆக்சுவலா நம்மளோட டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ்ல நாம எப்படி ஹேண்டில் பண்றோம், சைக்கலாஜிக்கலா என்ன சொல்லியிருக்காரு, ஃப்ராய்டு என்ன சொல்லியிருக்காரு, அவங்க டாட்டர் ஆனா ஃப்ராய்டு என்ன சொல்லியிருக்காங்க, ரியாக்ஷன் ஃபார்மேஷன், ப்ரொஜெக்ஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட், அன்டூயிங், ஐசோலேஷன், சப்மிஷன், டினையல், இதெல்லாம் டிஃபென்ஸ் மெக்கானிசம். இதை பத்திலாம் யாராவது விளக்க போறாரு, பார்க்கலாம் என்னன்றது. நமக்கு ஆல்ரெடி டைம் 22 ஆயிடுச்சு, 7:22 ஆயிடுச்சு. வாங்க சார். வெல்கம், நன்றி, வாழ்த்து, வரவேற்பு, பாராட்டு. தலைப்பு பேரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா தற்காப்பு கலை. அப்படின்னா கராத்தே, ஜூடோ, ஜிஜுட்சு, தேக்வாண்டோ, அப்புறம் வேற என்ன இருக்குது, இது மாதிரி நிறைய இருக்குது, குங்ஃபு, இதெல்லாம் தற்காப்பு கலை. அப்போ இதெல்லாம் பயன்படுத்தி என்ன பண்றாங்க, தங்களை தாத்து கொள்ளுகிறார்கள். இல்லைன்னா தங்களுக்கு தெரிஞ்சவங்க லவ்டு ஒன்ஸ்பாங்க, அவங்கள காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதற்கெல்லாம் இதை பயன்படுத்துறாங்க. அப்ப நாம் என்ன பண்றோம் இந்த இடத்துல, டிஃபென்ஸ் மெக்கானிசம்னா நம்மளை காப்பாத்திக்கிறோம். நம்மளை யார் சார் அடிக்கிறாங்கன்னா பிசிக்கலா தான் அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு அர்த்தமும் கிடையாது. சைக்கலாஜிக்கலா இருக்கலாம், இமோஷனலா இருக்கலாம், புரிஞ்சா. அல்ல ஏதோ ஒரு விதத்துல அது நிஜமாவே நிஜமா அடிக்கிறாங்களா இருக்கலாம். சமயங்கள்ல அவங்க அடிக்கிறாங்கன்னு நம்ம நினைச்சுக்குவோம், இல்லைன்னா அடிக்க போறாங்கன்னு முன்கூட்டியே நினைச்சுக்குவோம், இல்லைன்னா நம்ம இமேஜினேஷன்லயே நினைச்சுக்குவோம். அவங்க யாரும் அடிக்கல, அவங்க ஒன்றும் பண்ணல, ஆனா நாமளாவே அடிக்க போறாங்களோ அப்படின்னு நினைச்சுக்குவோம். பர்சீவ்டு டேஞ்சர்னு பேரு. அது மாதிரி ஃபியூச்சர்ல வரப்போற டேஞ்சர் அப்படின்னும் பேரு. நிஜமான டேஞ்சரும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிசிக்கலாவும் இருக்கலாம், சைக்கலாஜிக்கலா இருக்கலாம், இமோஷனலா இருக்கலாம், ஃபைனான்சியலா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் ஏரியால இருக்கலாம், மரைட்டலாக இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு டேஞ்சர் அப்படின்னு பாக்குறோம். டேஞ்சர்னா உடனே காப்பாத்திக்கிறது எப்படி அப்படின்னா, யாரோ அடிக்க வராங்கன்னா முதல்ல கை இப்படி வச்சுக்குவாங்க. இதுக்கு பேரு டிஃபென்சிவ் போஸ்டர்னு பேரு. அது ரொம்ப தாங்க முடியல, தர்மடி அடிக்கிறாங்க, 10 பேர் சுத்தி நின்று அடிக்கிறாங்கன்னா ஊம்பு போஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம், ஃபீட்டஸ் போஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப என்ன பண்ணா, இப்படி கையை குறுக்கி காலை குறுக்கி காலையும் மடக்கி, அந்த ஒரு குழந்தை அம்மாவோட வயிற்றுக்குள்ள எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறது டிஃபென்ஸ் போஸ்டர். நாம பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் டிஃபென்ஸ் போஸ்டர் எடுத்துக்கொண்டிருக்கிறோம், தெரியாமலே தான் எடுக்கிறோம். 3/4 99% நாம இந்த டிஃபென்சிவ் போஸ்டர் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நாமளே எப்படியோ காப்பாத்திக்கிறோம். நிஜத்துல இருந்தோ, இமேஜின்ல இருந்தோ, வரப்போறதுல இருந்தோ, வராததுல இருந்தோ, வரும்னு நாம நினைக்கிறதுல இருந்தோ, எல்லாத்துல இருந்தும் நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக பண்றோம். நடந்துட்டே தான் இருக்குது, ஒவ்வொரு நாளும் நடக்குது, எல்லார் வாழ்க்கையிலும் நடக்குது. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை சார், நான் ஜாலியா தான் சார் இருக்கிறேன், எல்லா இடத்துலயும் மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு பின்னால ஒரு டிஃபென்ஸ் கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ டீட்டெயில்ஸா உள்ள பாக்குற போது நமக்கு இதெல்லாம் தெரிய வரும். நான் எதெல்லாம் சொல்றேனோ அதெல்லாம் கொஞ்சம் வலிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எதெல்லாம் சொல்றேனோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையில அப்ளை ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. நான் கூட இப்படிதான் பண்ணியிருக்கிறேனே, நான் கூட இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கிறேனே, எனக்கும் இந்த மாதிரி ஆயிருக்குது, என்கிட்டயும் அந்த மாதிரி சொன்னாங்களே, நானும் அது மாதிரி செஞ்சிருக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி கூடவே ஓடினே இருக்கும். திருப்பியும் அதை ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் இன்னொரு டிஃபென்ஸ். ஆமா, சரி, இப்படியும் ஆயிருக்குது, நானும் அது மாதிரி ஆளுதான், தட் இஸ் ஓகே, சொன்னாலும் சொல்லாட்டியும் எனக்கு தெரியுது அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுகிற அளவுல வந்தா நல்லா இருக்கும்.
So there is a defensive posture and it is real, it is applicable to every single human being in the world. அதனால இவர் தான் சார் முழுக்க முழுக்க நல்லவரு, காந்தி இவருக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் ஏதோ ஒன்று நடந்தான் இருக்கும். எல்லாரும் நான் சொல்லுகிற இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் எனக்கு தெரியாது 10ஓ 20ஓ கவர் பண்ண போறேன். கவர் பண்றதுல 10 20ல எப்படியும் ஒரு 7 8 தேரும்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க. எனக்கு சொல்ல வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது, யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவையும் கிடையாது. நீங்களா உள்ளுக்குள்ள உணர்ந்து பார்த்தா சரி. அதுக்கப்புறமா நம்ம அதை எதனா பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். சரியா? அதுக்கு முன்னால ஃப்ராய்டு, டாக்டர் சிக்மண்ட் ஃப்ராய்டு, SIGMUND, சிக்மண்ட் ஃப்ராய்டு, FREUD. இவர் வந்து 1853ல பிறந்து 1936ல இறந்தாருன்னு நினைக்கிறேன். சரியா? போன செஞ்சுரி ஆளு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் முன்னாலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலகட்டத்தில் பிறந்தவர். அப்புறம் யூதர், அதுக்கப்புறம் ஆஸ்திரியா வியன்னா அப்படின்னு ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் உலகத்தின் தலை சிறந்த மேதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீனியஸ்ம்பாங்கல்ல, அறிவாளி மேதை, உலகத்தையே புரட்டி போட்டவங்க, அந்த மாதிரி 10 பேர் தேரும். அதில் இது முக்கியமான நம்பர் 1 ஆளு. என்னுடைய ஹீரோன்னு பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன். என்னுடைய ஹீரோ மட்டும் இல்லை, நம்பர் 1 ஹீரோ ஃப்ராய்டு. சைக்காலஜி எனக்கு அவ்வளோ பிடிக்கும், ஃப்ராய்டு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஃப்ராய்டு உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, யூ லைக் ஃப்ராய்ட், யூ ஹேட் ஃப்ராய்ட், ப்ளீஸ் ரீட் ஃப்ராய்ட். அதுதான் எங்களுடைய ரிக்வெஸ்ட். ஃபீல் ஃப்ரீ டு ஹேட் ஃப்ராய்ட், ஃபீல் ஃப்ரீ டு லைக் ஃப்ராய்ட், ஃபீல் ஃப்ரீ டு அட்மயர் ஃப்ராய்ட், பட் ப்ளீஸ் டூ ரீட் ஃப்ராய்ட். ஃப்ராய்டுனா ஃப்ராய்டே எழுந்து படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஃப்ராய்டை பற்றி எழுதுனதெல்லாம் படிச்சுக்கணும், நல்லா இருக்கும். நிறைய பேர் நல்லா எழுதியிருக்கிறாங்க, நிறைய புத்தகங்கள் இருக்குது. சரியா? அப்புறம் ஒரே ஒரு ஆளு ஒரே ஒரு காரியத்தை பண்ணாருன்னா அந்த ஆள் ரொம்ப பெரிய ஆளு, அறிவாளி அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த ஆளு உலகத்தை புரட்டி போட்டு புரட்டி போட்டு புரட்டி போட்டு புரட்டி போட்டு இவர் உலகத்தை கவுத்து போடுறதே இந்த ஆளோட வேலையா இருந்திருக்குது. மிகப்பெரிய அறிவாளி. அன்கான்சியஸ் மைண்டு, ஆழ் மனம், அடிமனம், உள்மனம், வேறு மனம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதை முதல்ல உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி பாப்புலரைஸ் பண்ணது இவரு. இவருக்கு முன்னால கண்டுபிடித்தவர் இவருடைய ஆசிரியர், நண்பர், கைடு, டாக்டர் ப்ரூவர்னு பேர், ஜோசப் ப்ரூவர்னு ஒருத்தர். அவர் கண்டுபிடிச்சார். பட் இவர் தான் பிரபலப்படுத்தியது, மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தது. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆழ்மனம் அப்படின்னு ஒண்ணு தெரியும்னா அதுக்கு முன்னோடி இவர் தான், பாப்புலரைஸ் பண்ணவர் இவர் தான். சரியா? இது ஒண்ணு மட்டும் அல்ல, இது அன்கான்சியஸ் மைண்டை தாண்டி இவர் அடுத்தது என்ன சொல்றாருன்னா, நீங்களும் நானும் இந்த விழிப்பு உணர்வு நிலை, கான்சியஸ் மைண்டு, இதுல நம்ம வேலை பார்க்கறது 10லேருந்து 20% இருந்தா ரொம்ப ஜாஸ்தி. 80% நீங்களும் நானும் சிந்தனைகள், எண்ணங்கள் இந்த லெஃப்ட் சைடு பிரெயின், அப்புறம் உணர்வுகள் ஃபீலிங்ஸ்ன்னுட்டு இமோஷன்ஸ்ன்னு ரைட் சைடு, அப்புறம் ஆக்ஷன் மொத்தம் பாடி. இந்த 3த்துக்கும் காரணம் 80 விழுக்காடு உங்களுக்கும் எனக்கும் அறியப்படாத, தெரியப்படாத, நாம நினைத்தே பார்த்திராத நம்முடைய ஆழ்மனம், அடிமனம், உள்மனம், வேர்மனம். அதனால 20% தான் நீங்களும் நானும் ஒரு அவேர்னஸ்ல, விழிப்பு உணர்வு நிலையில, கான்சியஸ் ஸ்டேட்ல நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்றோம். ஆனா அதை ஏன் பண்றீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டா நம்ம ரொம்ப தெளிவா ஒரு பதில் வச்சுக்கிறோம். எனக்கு பிடிச்சிருக்குது. ஏன் பிடிச்சிருக்குது? நம்ம ஜிகினா நிறைய சுத்துவோம். ஏன் பிடிச்சிருக்குதுங்கிறதுக்கு சரியான ஆன்சர் யாராலையும் கொடுக்க முடியாது. அதனால அதுக்கு ஆன்சர் வந்து நம்ம ரூட்ல தான், ஆழ் மனசுல தான் இருக்குது. அது யாருக்கும் தெரியாது. பல நேரங்கள் இங்க சொல்லியிருப்பேன், நீங்க உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கும்னு கேட்டா ஒரு கலர் சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க கொடுக்குற எல்லா விளக்கமும் தப்பு. ஏன் லைட் மியூசிக் பிடிக்குமா? ஆமா பிடிக்கும், கொடுக்குற விளக்கம் தப்பு. வாட்டர் ஃபால்ஸ், நீர்வீழ்ச்சி, அருவி பிடிக்குமா? ஆமா எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? என்ன விளக்கம் கொடுத்தாலும் தப்பு. எல்லாத்துக்கும் வேற ஒரு ஆன்சர் வேற ஒரு இடத்துல இருக்குது. யாரையாவது கொலை பண்ணலாம்னு நினைச்சிருக்கிறீங்களா? ஆமான்னு நினைச்சிருக்கிறோம். அப்படிலாம் கிடையாதுங்க, நான் ரொம்ப யோக்கியங்க, ரொம்ப நல்லவருங்க, நான் புழு பூச்சிக்கு கூட துன்பமே செய்ய மாட்டேன், ஈ எறும்பு கூட நான் அடிக்கவே மாட்டேன். எல்லாம் கொலை பண்ணணும்னு நினைச்சிருக்கிறோம். யாரை, எப்ப, ஏன், எதுக்கு தெரியாது, ஆனா உள்ள நினைச்சிருக்கிறோம். கொஞ்சம் தேடினா எல்லாத்தையும் வெளில கொண்டு வந்து வச்சுக்கோங்களேன். அதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஃப்ரீ அசோசியேஷன், சைக்கோ அனாலிசிஸ்னு ஒன்று இவர் சொன்னது இருக்குது. இதை தாண்டி என்னுடைய ஸ்பெஷலைசேஷன் ஏரியா ஹிப்னோதெரப்பி இருக்குது. உள்ள என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் வெளியில கொண்டாந்து காமிச்சிடலாம், ப்ரொவைடட் யூஆர் வில்லிங். எங்கேயில கத்தி இருக்குது, நான் டாக்டரு, நான் சர்ஜனு படிச்சிருக்கிறேங்கிறதுக்காக நான் உங்க வயிற்றுலயோ உங்க நெஞ்சிலையோ நான் கத்தியெல்லாம் வைக்க முடியாது.
நீங்க விருப்பப்பட்டால் நீங்க வேணும்னு சொன்னா வந்து படுத்துக்கினா நாங்க கொஞ்சம் கத்தி வைப்போம். இதுக்கு சைக்கோ சர்ஜரி அப்படின்னு பேரு. இதை தாண்டி அவர் செக்ஸை பத்தி ஏராளமா சொல்றாரு. நம்ம ஐயோயோ இவர் வந்து ஆச்சாரியா ரஜினிஷ் மாதிரி, இந்த ஓஷோ ரஜினிஷ் மாதிரி எடுத்ததெல்லாம் செக்ஸ்ன்னு சொல்றாரு அப்படின்னு உலகம் பூரா திட்டி இருக்கிறாங்க இந்த ஆளை. இவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு மகிழ்ச்சி தருவது எல்லாமே செக்ஸ் அப்படிங்கிறாரு. செக்ஸும் மகிழ்ச்சி தருவதனால அதுக்கு செக்ஸ்ன்னு பேர் வச்சாங்களே தவிர, இவர் சொல்ற செக்ஸ் இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி அது மட்டுமே அல்ல. எனி திங் தட் மேக்ஸ் யூ ஜாயஸ், தட் கிவ்ஸ் யூ பிளஷர், தட் மேக்ஸ் யூ ஃபீல் குட், தட் மேக்ஸ் யூ ஹாப்பி, எது உங்களை பாசிட்டிவா கொண்டாந்து விட்டாலும் அது செக்ஸ், செக்ஷுவல் ஃபீலிங் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கிறாரு. இன்னும் நிறைய உள்ளுக்குள்ள போறாரு. செக்ஸை பத்தி நாம நினைக்கிற சமாச்சாரங்கள் ஏராளம். இதெல்லாம் தவறான எண்ணங்கள், தவறான உணர்வுகள், தவறான செயல்கள், தவறான படிப்பினைகள், தவறான அறிவுரைகள், தவறான கருத்துக்கள், கற்பிக்கப்பட்டவை, திணிக்கப்பட்டவை, என்ன வன்முறையின் காரணமாக நம்ம மீது தம் தலைக்குள்ள ஏற்றப்பட்டவை. எதுவுமே கரெக்ட் கிடையாது. இதெல்லாம் உடைக்கிற வேலையை அவர் பண்ணியிருக்கிறாரு. அப்ப நான் அப்படிலாம் நினைக்கல சார். சரி, நீங்க கான்சியஸ் விழிப்புணர்வு நிலையில நினைக்கல, ரொம்ப ரைட்டு. ஆனா கனவு என்ன சார் வருது? கனவுல சார் அங்க தேவதைங்கள்லாம் வானத்துல டான்ஸ் ஆடுறாங்க சார். அர்ச்சனா, மேனகா, ரப்பா, திலோத்தமா. இப்ப வருது பாருங்க எல்லாம் ஒண்ணுன்னா. சரி, அது ஏன் உங்களுக்கு டான்ஸ் வருது? தெரியாது சார், என் கண்ட்ரோல் இல்லை சார். கனவுல வந்து சார், அது எப்படி சார் நான் கண்ட்ரோல் பண்ண முடியும்? யோ, நீ தானே கனவை மேனுஃபேக்சர் பண்ண. உங்க அம்மா இல்லை, உங்க அப்பா இல்லை, உங்க டீச்சர் இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, அக்கா இல்லை, தங்கை இல்லை, உன் ஃப்ரெண்டும் கிடையாது. நீ தான் முழுக்க முழுக்க ரெஸ்பான்சிபிள். அது எப்படி சார் ரெஸ்பான்சிபிள்? அது கொஞ்சம் கனவை பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோம்னா, உள்ள போய் தேடினா அதையும் கண்டுபிடிக்கலாம். அப்புறம் எல்லார்கிட்டையும் ஏதோ ஒரு எனர்ஜி இருக்குது. இந்த பிறந்த குழந்தை கூட கொஞ்சம் இப்படி நகரலாம் அப்படி நகரலாம்னு பார்த்து ஒரு 3 மாசத்துல குப்பத்துக்க பார்க்கும். அப்புறம் ஆச்சுன்னா ஒரு 6 மாசம் ஆச்சுன்னா உட்கார பார்க்கும். அப்புறம் ஒரு 9 மாசம் ஆச்சுன்னா எழுந்திருக்க பார்க்கும். 12 மாசம் ஆச்சுன்னா நடக்க பார்க்கும். 1.5 வருஷம் ஆச்சுன்னா படிக்கட்டு ஏறலாம் இறங்கலாம்னு பார்க்கும். அது 2 வருஷம் ஆச்சுன்னா நான் ஓடி போறேன், எங்கேயாவது வீட்டு விட்டு ஓடிடுறேன், எந்த அம்மா வேணாம் போர் அடிக்குதுன்னு சொல்லிடும். இதெல்லாம் வந்து நீங்க எந்த நாட்டுல பிறந்தாலும், எந்த மதத்துல பிறந்தாலும், எந்த ஜாதியில பிறந்தாலும், என்ன ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் எல்லாரும் பண்ணியே தீர்வீங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள லிபிடோ அப்படின்னு ஒரு எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜி எல்லாத்தையும் தேடணும். கியூரியாசிட்டி, ஆசை, கண்டுபிடிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அது டேபிளுக்கு இருக்குதுன்னா டேபிளுக்கு மேல எட்டிப்பாரு, பள்ளம் இருந்ததுன்னா பள்ளத்துக்குள்ள எட்டிப்பாரு, தண்ணி இருந்தா உள்ள குதிச்சுப்பாரு, என்ன படிக்கட்டு இருந்தா மேல ஏறிப்பாரு. நிக்கணும்னு நினைச்சோம்னா அம்மாவோ அப்பாவோ உங்க புடவையோ வேட்டியோ பிடிச்சிக்கிட்டு எழுந்து நிக்கப்பாரு. ஒரு கியூரியாசிட்டி, என்ன பண்றாங்க, யார் என்ன சொல்றாங்க, என்ன சத்தம், யார் எங்க இருந்து கூப்பிடுறாங்க, எல்லாத்துக்கும் ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. அதுக்கு பேர் எனர்ஜி, லிபிடோ அப்படின்னு சொல்லுவாரு. அந்த லிபிடோவை எப்படி யூஸ் பண்றோம்? எனர்ஜியை பாசிட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம், நெகட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம். எனி பவர் கேன் பி யூஸ்டு பாசிட்டிவ்லி, எனி பவர் கேன் ஆல்சோ பி மிஸ்யூஸ்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் உயிர் வாழணும்னு ஆசைப்படுகிறோம். அதுக்கு ஈராஸ்னு ஒரு எனர்ஜின்னு பேர், EROS. ஈராஸ்னா ஐ வாண்ட் டு லிவ் அட் நோ பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ வுட் லைக் டு டை. எனக்கு வந்து என் உயிரோட இருக்கணும். நீங்க கத்தி எடுத்து குத்துனீங்கன்னா நான் என்னை எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு பார்ப்பேன், இல்லைன்னா நான் உங்களை திருப்பி அடிக்கிறது எப்படின்னு பார்ப்பேன், இல்லை உங்களை கொன்னுட்டு நான் தப்பிக்கிறது எப்படின்னு பார்ப்பேன். நான் சாக மாட்டேன். இதுக்காக நான் கராத்தே பண்ணிதான் அர்த்தம் இல்லை. இருக்கிற வரைக்கும் என்னால் எவ்வளவு சமாளிக்க முடியுமோ அவ்வளவு சமாளிப்பேன். பல நேரங்களில் சண்டையில சொல்லுவாங்க, நீ 10 அடி அடிச்சா திருப்பி ஒரு அடியாவது நான் அடிக்க மாட்டேன்னா அது காரணம் ஈராஸ். பேனாட்டாசன் ஒன்று இருக்குது. ஒரு கம்ப்ளீஷன்ல, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்ல, இல்லை ஒரு மிகப்பெரிய டிஜெக்ஷன்ல, ஒரு ஏமாற்றத்துல, ஒரு காதல் தோல்வியில, ஒரு டிவோர்ஸ்ல, ஒரு பெரிய நஷ்டத்துல, ஆபீஸ்ல டிஸ்மிஸ் பண்ணி விட்டாங்க, இல்ல சபையில அவமானப்படுத்திட்டாங்க, இல்ல ரெக்கவரே ஆக முடியல, இல்ல பொய் சொல்லி தப்பு பண்ணி ஏமாத்தி ஃப்ராடு பண்ணி திருடி ராபர் கொள்ள அந்த மாதிரி பண்ணி மாட்டிக்கொண்டேன், கையும் களவுமாக மாட்டிக்கொண்டேன் அப்படின்னா மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரேன் அப்படின்னு அந்த நேரத்துல இறந்து போறது. எல்லாம் முடிச்சுட்டேன் சார், இனிமே இதுக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. நான் ரெடி ஆகிறேன், மேலகிறவன் கூட்டி போக மாட்டேன்றானே, நான் என்ன பண்றதுன்னு புலம்புற ஆட்கள், ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. அப்புறம் வினோபா பாவே மாதிரி ஆளி எல்லாம் முடிஞ்சிச்சு, ஐ எம் கம்ப்ளீட், ஐ வுட் லைக் டு ஸ்டார்வ், ஐ வுட் லைக் டு ஃபாஸ்ட், ஐ வுட் லைக் டு டை அப்படின்ட்டு அவர் மெடிடேஷன் மாதிரி உட்காந்து அவரே இறந்து போனார்னு கேள்வி. அது மாதிரி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, இனிமேல் ஒன்றும் தேவையில்லைன்னா பண்ணிடலாம். அதே மாதிரி சோழ மன்னன் அப்பாவும் பிள்ளையுமோ இல்லை கசின்ஸோ சண்டை போடுவாங்க. அப்போ புலவர்கள் வந்து சொல்லுவாங்க,
நீயும் சோழன் அவனும் சோழன், அப்பனும் சோழன் பிள்ளையும் சோழன், இல்லை நீயும் சோழன் சித்தப்பா புள்ள பெரியப்பா பிள்ளையும் சோழன், ரெண்டு பேரும் சண்டை போட்டிங்கன்னா சோழன் தோத்து போறான். ரெக்கார்டில் சோழன் வின் பண்ணான்னு எழுத மாட்டான், சோழன் தோத்து போனான்னு எழுதுவான். நீ தோத்து போனாலும் எழுதுவான், அவன் தோத்து போனாலும் எழுதுவான். சோழ வம்சத்துக்கு நீங்க ஏன்டா அவமானத்தை உருவாக்குறீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சோழ மன்னன் சரி அப்படின்னுட்டு நான் போய் கமாலமுச்சியில உட்காந்து வடக்கு இருந்து உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு பேரு. அவன் சம்மணம் கொட்டி உட்காந்துட்டு பத்மாசனா லோட்டஸ் போஸ்டர் அப்படிம்பாங்க. அதில் உட்காந்து அந்த பள்ளத்தாக்கு வான்வெளி மரம் செடி கொடி எல்லாத்தையும் பார்த்துன்னு இருந்து அவர் ஒரு நாள் டமால்னு முன்னால் வந்து செத்து போடுவார். அவர் எப்போ ரொம்ப வீக்காக வராரோ அப்போ செத்து போயிடுவார். ஸோ அந்த மாதிரி பார்க்கறதெல்லாம் இதில் தான் வரும். டானாடாஸ் அப்படின்னு பேரு, THANATOS. அவமானப்பட்டும் ஏதோ ஒரு இடத்துல இனிமேல் நான் உயிர் வாழ்றதில்லைன்னு முடிவு பண்றேன். அதுக்கு வலியும் காரணமாக இருக்கலாம், கேன்சர் மாதிரியும் இருக்கலாம், தாங்க முடியாத வலியாக இருக்கலாம், இல்லை சைக்கலாஜிக்கல் வலியாக இருக்கலாம், இல்லைன்னா அவமானமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு உயர்ந்த காசுன்னு ஒன்று இருக்கும். இது புத்த ஞானின்னு சொல்லுவாங்க, பிக்குன்னு சொல்லுவாங்க, இது ஜென் மாஸ்டர் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் போராடுறாரு. அவர் போராடுறாருன்னா கத்தியால் எடுக்க மாட்டாங்க, மெடிடேஷன் வந்து உட்காந்துக்குவாங்க. மேலே ஒரு பெட்ரோலை ஊற்றிக்கிட்டு அவரே கொளுத்தி வச்சுட்டாரு. ஃபுல்லாக அவர் பாட்டுக்கு எரிஞ்சு இருக்குது, இவர் பாட்டுக்கு என்ன அப்படியே உட்காந்துருக்கிறாரு. அது அந்த லெவலுக்கான பவர் அவர் உள்ள கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. கடைசியில எல்லாம் முடிஞ்சு இதாக மொத்தமும் கருகி போற போது ஒரு சின்னதா ஒரு ஜெர்க் ஒன்று வந்துதான். அது வரைக்கும் அவர் தன்னுடைய உடலை அந்த நெருப்புல எரியத்துக்கு விட்டு போட்டோஸ் எல்லாம் இருக்கு, இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா கிடைக்கும். இது ஜென் மாஸ்டர் டவுசிங் பெட்ரோல் ஆன் ஹிம்செல்ஃப் அண்ட் டையிங் ஃபார் அ காஸ் அண்ட் ஹி டைட். அப்போ இந்த மாதிரி இடமெல்லாம் தானாடாஸ்ன்னு சொல்றது. ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக நாட்டுக்காக உயிர் விடுறோம்னு சொல்றோம் இல்லையா, கொள்கைக்காக அந்த மாதிரி பண்றது. தமிழுக்காக உயிர் விட்டவங்க தாளமுத்து நடராசன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி அது ஒரு சீரீஸ் ஆஃப் பீப்புள் ஒருத்தங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் கொள்கைக்காக போராடினவங்க. சைக்கோ செக்ஷுவல் டெவலப்மெண்ட்னு ஒரு வயசுல என்ன ஆகும், 2 வயசுல என்ன ஆகும், 5 வயசுல என்ன ஆகும், 10 வயசுல என்ன ஆகும், 12 வயசுல என்ன ஆகும்னு எல்லாத்த பத்தி ரொம்ப தெளிவா ஃப்ராய்ட் சொல்லியிருக்கிறாரு. அப்ளிகபிள் யூனிவர்சலி irrespective of who you are, where you were born and how you were brought up. அதுக்கப்புறமா ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று சொல்லுவாரு. அதுல ஆண் குழந்தைக்கு அம்மாவை பிடிக்கும், பெண் குழந்தைக்கு அப்பாவை பிடிக்கும்னு ஒரு சில டீட்டெயில்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஈகோ சூப்பர் ஈகோன்னு நம்ம கிட்ட 3 இருக்குது. ஈதுங்கிறது எனக்கு எல்லாமும் வேணும்னு ஆசைப்படுற செய்தி. சூப்பர் ஈகோங்கிறது கம்முனரு, கல்ச்சரு, நார்ம்ஸு, ரூல்ஸு, ரெகுலேஷன்ஸு, சட்டமே 4 பேர் பார்க்குறாங்க, 4 பேர் என்ன நினைப்பாங்க, ஆனாலும் நல்ல பிள்ளையா அடக்க ஒடுக்கமா இரு அப்படின்னு சொல்றதெல்லாம் கண்ட்ரோலிங் ஏரியாவை வந்து கிரிட்டிக்கல் பேரண்ட்னு சொல்லணும் டிஏ. இந்த இடத்துல சூப்பர் ஈகோன்னு சொல்லுவார் இவர் ஃப்ராய்டு. இதை எக்ஸ்டீரியோ சைக்கின்னு சொல்லுவோம், வெளியிலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனநிலை. அப்புறம் உள்ள இந்த ஈதுங்கிறது சைல்டு, இது வந்து பிளஷர் பிரின்சிபல்னு சொல்லுவோம், இது உள்ளுக்குள்ள இருந்து வர்றது. ஆர்கியோ சைக்கி, நீங்க குழந்தையா இருக்கிற போது பழங்காலத்தில் நீங்கள் உணர்ந்தவை இப்ப திரும்பவும் உணரப்படுபவை, அதனால இது ஆர்கியோ சைக்கின்னு சொல்லுவோம். சைல்டு மென்டாலிட்டின்னு சொல்லுவோம், ஈதுன்னு சொல்லுவோம். இது வந்து பிளஷர் பிரின்சிபல் சொல்லுவோம். இப்போ இந்த பக்கம் வர்றத வந்து மொராலிட்டி பிரின்சிபல், வாட் டு டூ வாட் நாட் டு டூ. சிந்திக்கிற அறிவு இருக்குது, செய்தக்க என்னன்னு தெரியணும், செய்தக்க அல்ல என்ன தெரியணும். அப்போ குறை நிறை பார்த்து கண்டுபிடிச்சு எது கூடுதல் எது குறைதல் அப்படின்னு பார்த்து இது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடும் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க மாத்துறது எல்லாம் வந்து மொராலிட்டி பிரின்சிபல்ல வரும், எக்ஸ்டீரியோ சைக்கில வரும். இங்க இந்த இடத்துல இவர் வந்து இத சூப்பர் ஈகோன்னு சொல்றாரு. டாக்டர் எரிக் பன் டிஏல இதை வந்து பேரண்ட்னு சொல்லுவாரு. அதுக்கும் இது இப்ப இது இந்த எண்டு இது இந்த எண்டு இது எல்லாம் வேணும்னு கேட்கும். இது ஒன்றும் கொடுக்க மாட்டேன் போடான்னு சொல்லணும். இது வந்து எனக்கு வேணும் பிளஷர் பிரின்சிபல். மொராலிட்டி பிரின்சிபல், நீ அப்படிலாம் நடந்து கூடாது, ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கணும்னா நீ இப்படிதான் இருக்கணும், அடக்க ஒடுக்கமா இருக்கணும்னு சொல்லணும். குறுக்குல ஈகோன்னு ஒன்று இருக்குது, இது வந்து ரியாலிட்டி பிரின்சிபல் சொல்லுவோம், நடப்பியல் வாதம், இன்னை தேதிக்கு என்ன பண்ணலாம். இது வந்து அடல்ட்னு சொல்லுவாரு டாக்டர் எரிக் பன். இவர் இந்த இடத்துல ஈகோன்னு சொல்லுவார். இந்த ஈகோ வந்து நாம நினைக்கிற ஆணவம், தானு, ப்ரைடு, ப்ரௌடு அதெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு மனநிலை, அவ்வளவுதான். ஈகோங்கிற மனநிலை வந்து ரியாலிட்டி பிரின்சிபல். என்ன பண்ணலாம் என்ன பண்ண வேண்டாம், சரி இன்னைக்கு ஒரு முட்டாய் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு இதுக்கு சைடு எடுக்கும். இல்லைன்னா இது சூப்பர் ஈகோ சொல்றது கேட்டு வேணா இன்னைக்கு வேணா, நீ ஒழுங்கா நல்ல பிள்ளையா படிச்சோன்னா நாங்க அப்புறமா கொடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஈகோவை மேல கொண்டாந்து விடும்.
ஸோ ஈகோவோட வேலை வந்து சூப்பர் ஈகோ கொடுக்க மாட்டேன்னு சொல்லும். இது எல்லாம் வேணும்னு கேட்கும். ஈகோ ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கும். சில டைம்ல சைடு எடுக்கும், சில டைம்ல சூப்பர் ஈகோ சைடு இருக்கும். ரெண்டுத்தையும் மீடியேட் பண்றது இந்த ஈகோவோட வேலை. இதை ரியாலிட்டி பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பக்கம் இவர் சொல்றது ஈகோ, அவர் சொல்றது அடல்ட்னு சொல்லுவார் டாக்டர் எரிக் பண்ணுது. இது வந்து ரியாலிட்டி பிரின்சிபல். சரியா? அதுக்கப்புறம் இந்த மூணும் சேர்ந்தது தான் நீங்களும் நானும் பர்சனாலிட்டி. ஒன்றுக்கு ஆசைப்படுவோம், ஒன்று செய்யலாமா வேணாமான்னு யோசிப்போம், அப்புறம் சரின்னு செஞ்சு அதுலேருந்து ஒரு மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு இருக்குது, அது மக்கள் கல்ச்சுரலி நீங்கள் எவால்வ் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வருது இல்லை, இதில் எங்கே வேணாலும் உங்களுக்கு டிஃபென்ஸ் மெக்கானிசம் வரும். வாழ்க்கையில் எழுந்ததுலேருந்து எங்கே வேணாலும் உங்களுக்கு டிஃபென்ஸ் மெக்கானிசம் வரும். இப்போ டிஃபென்ஸ் மெக்கானிசம் நான் காலையில் 6 மணிக்கு எழுந்திருக்கணும் நார்மலாக. 6:15 என்ன ஆகும்னா, ஒன்று என் ஒய்ஃபு இல்லைன்னா வேற யாராவது என்னை திட்டுவாங்க, டே இன்னுமாடா தூங்கின்னு உட்காந்துருக்குறேன். இப்போ நம்ம எதனா ஒரு காரணம் சொல்லணும்னா லேட்டாக தான் தூங்கினேன், உன்னை யாரா லேட்டாக தூங்க சொன்னாங்க, சீக்கிரமாக தூங்க சொன்னா இல்லையா? அப்போ அதுக்கு ஒரு காரணம் நான் இன்வெர்ட் பண்ணி ஆகணும். அட் ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் டைம் ஐ நீட் டு டிஃபெண்ட் மை செல்ஃப். ஏன்னா எங்கேருந்தாவது ஒரு தாக்கம் வந்து கொண்டே தான் இருக்கிறது. ஸ்டிமுலஸ்ன்னு ஒன்று வந்துனே இருக்குது. நான் ரெஸ்பான்ஸ் கொடுத்தாகணும், ரியாக்ட் கொடுத்தாகணும். அந்த ரியாக்ஷன் ஏரியாவை டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொல்கிறோம். சரியா? இது 3 விஷயம் நான் சொன்ன மாதிரி 90, 95, 99% அன்கான்சியஸ், அன்அவேர், உங்களுக்கு தெரியாது, ஆழ்மனதில் உள்ளது. இப்போ வேற என்னென்னலாம் ஆகும் பார்க்குற ஒரு ஆங்கிள். செக்ஸ் அப்படிங்கிறது பிசிக்கல் ஆக்டிவிட்டி, உங்களுக்கு மகிழ்ச்சி தருவது. ஆனால் நான் யாரோட வேணாலும் செக்ஸ் வச்சுக்கன்னு ஒரு ஆணோ பெண்ணோ உலகளாவில சொல்றதை ஏற்றுக்கொள்வது இல்லையா மக்கள். ஐயோ அதெல்லாம் தப்பு, அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுங்கன்னு சொல்றாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்னா, அந்த பாடிக்கு மகிழ்ச்சி கொடுக்குற மாதிரி என்னெல்லாம் இருக்குதுன்னு கண்டுபிடிப்போம். அப்புறமா என்ன பண்ணுவோம்னா, டான்ஸ் ஆடுவோம், அப்புறம் டிராமாவில் நடிப்போம், சினிமாவில் நடிப்போம், டென்னிஸ் விளையாடுவோம், பாக்ஸிங்னு போய் குத்துவோம், பப்ளிக் ஸ்பீக்கிங்னு ஒன்று பேசுவோம், டீச்சிங்னு ஒரு இடத்துல மேடையில் ஏறி நின்றுக்குவோம், ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு ஒன்று பண்ணுவோம், யோகா பண்ணுவோம், ஏரோபிக்ஸ் பண்ணுவோம், ஸ்விம்மிங் பண்ணுவோம், பொயட்ரி படிப்போம், மியூசிக் படிப்போம், பெயிண்டிங் பண்ணி காமிப்போம். நாங்கள் எங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நாங்கள் ப்ளஷரபுளாக மாற்றிக்கணும். ஏன்னா செக்ஷுவல் ஆக்டிவிட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், அது தப்புன்னு சொல்லிட்டேன். ஆனால் அதே பாடியை பயன்படுத்தி எங்களுக்கு வேற எங்கேயாவது எங்களுக்கு மகிழ்ச்சி வந்தே தீர வேண்டும். அப்போ இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் இதில் வருது. சரியா? இதெல்லாம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இப்போ யானைக்கு 2 தந்தம் ஏன் இருக்குது? அது எங்கேயோ ஒரு பெண் யானையை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக 2 யானை தந்தத்தை தூக்கிட்டு போகுது. சிங்கத்துக்கு ஏன் பிடரி மயில் இருக்குது? அது பெண் சிங்கத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அதுக்கு வச்சிருக்குது. மயில் இதுக்கு தோகை வச்சிருக்குது. ஆண் மயில் மட்டும்தான் தோகை வச்சிருக்கோம், ஆண் சிங்கம் மட்டும்தான் பிடரி வச்சிருக்கோம், ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் இருக்கும். இது எல்லாம் பெண்ணை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வச்சிருக்குது. ஒரே ஒரு பெண்ணை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்னத்துக்கு இதெல்லாம் தூக்கிட்டு வேணும்? இல்லை, நாங்கள் ஊரில் இருக்கிற எல்லா பெண்ணையும் அட்ராக்ட் பண்ணோம், அதுக்காக நாங்கள் அவ்வளோ பெரிய தொகை வச்சுக்கிறோம், அதுக்காக பிடரி மயில் வச்சிருக்கிறோம், அதுக்காக தந்தம் வச்சிருக்கிறோம். புரிஞ்சா? அதனால நாங்கள் அப்படிதான் இருப்போம். ஆனால் எங்களுக்கு ஒன்று தான் கிடைக்கும். ஒன்றுக்கு மேலே கிடைச்சா எவனுங்க கோவம் வந்துடும், போட்டு தள்ளிடுவானுங்க. சரியா? ஆனா ஒரு பொண்ணுக்கு போய் ஒரே ஒரு பெண் மயிலுக்கு, ஒரே ஒரு பெண் சிங்கத்துக்கு, ஒரே ஒரு பெண் யானைக்கு ஏன்டா இதை காலங்காலமா வெயிட் தூக்கின்னு இருக்கணும்? இந்த சமயங்கள்ல இந்த ஐவரி 50, 100 கிலோ இருக்குங்க. அது 100 கிலோ தான் தூக்கின்னு போட்டுருக்குது. 24 ஹவர்ஸ் அது வாழ்நாள் பூரா தூக்கின்னு போயின்னு இருக்குது. ஆண் மயில் தோகை இருக்குதுல, அவ்வளோ பெருசு இருக்குங்க. பின்னால் வந்து ஒரு சிங்கம் கரடி எதனா துரத்துச்சுன்னா இது ஈஸியா மாட்டிக்கும். கலரும் தெரியும், வெயிட்டும் ஜாஸ்தி, ஓடவும் முடியாது. பெண் வந்து தப்பிச்சு ஓடிடும். அது பெண் மயில் எப்பவுமே தப்பிச்சுக்கும். அவ்வளவு ரிஸ்க்கு நடுவில் இது ஏன் வச்சிருக்குதுன்னா அட்ராக்ட் பண்றதுக்காக வச்சிருக்குது. பிசிக்கலா ரொம்ப கஷ்டம், ஆனா பிசிக்கலா அழகு. பிசிக்கலா அழகா இருந்தாதான் என்னுடைய பெண் துணைக்கு அது பிடிச்சிருக்குது. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்லைங்க அப்படின்னு ஆம்பளைங்க தாங்கின்னு தானே உட்காந்துக்கிறோம். மனுஷன் கூட அப்படித்தானே பண்றோம். அதனால அது தனி கதை, அப்புறமா வச்சுக்கலாம். ரைட். அதுக்கப்புறமா அக்ரஷன் ஒண்ணுக்குது. எனக்கு ஏராளமான பேர் மேல கோவம் இருக்குது. பொலிட்டீஷியன்ல இருந்து ஆரம்பிச்சு, எங்க ஆபீஸ்ல இருக்கிற ஆள்ல இருந்து ஆரம்பிச்சு, கிளையண்ட், சப்ளையர், டீலர்ல இருந்து ஆரம்பிச்சு, பக்கத்து வீடு எதிர் வீட்டுல இருந்து ஆரம்பிச்சு, எங்க வீட்லயே இருக்கிற ஆளுங்களோட, ஹஸ்பண்டோட, ஒய்ஃபோட, குழந்தைங்களோட, அண்ணன் தம்பி, அக்கா தங்க, அப்பா அம்மாவோட சண்டை இருக்குது இல்லையா? அப்ப அதுக்கெல்லாம் என்ன பண்றது? அப்ப அந்த அக்ரஷனு அடிக்கக்கூடாது. அண்ணன் அடிக்கக்கூடாது, அப்பாவை அடிக்கக்கூடாது, தம்பியை அடிக்கக்கூடாது, பாஸ் அடிக்கக்கூடாது, யாரையும் அடிக்கக்கூடாது. அப்போ கோபம் வருது. அப்ப என்ன பண்ணலாம்னா டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஸ்போர்ட்ஸுக்கு போ, போலீஸ் ஆபீசர் ஆயிடு,
உனக்கு எவனாவது ஒருத்தன் ஆப்பிடுவான், திருடன் ஒருத்தன், பிக் பாக்கெட்னு ஒருத்தன், போடு, எவ்வளவு போடுறியோ போடு. யாரை நிஜமா போடணும்னு நினைச்சா உங்க அப்பாவை, உங்க அம்மாவை, உன் ஒய்ஃபை, உன் ஹஸ்பண்ட, உன் பிள்ளைய, டீனேஜ் பிள்ளைய, டீனேஜ் பொண்ண போட முடியலையே. அப்ப என்ன பண்ணுவேன்னா, போலீஸ்காரன் ஆயிட்டு எவனாவது போடுவோம், பாக்ஸர் ஆயிட்டு எதிரில் இருக்கிறவனை கொத்துவோம், என்ன எக்ஸிக்யூட்டிவ் ஆயிட்டு கீழே இருக்கிறவனெல்லாம் வெறுப்பேற்றுவோம், ஃபேக்டரியில அவனை 3 ஷிஃப்ட் அடுத்தடுத்து ஒர்க் பண்றான்னு சொல்லி வெறுப்பேற்றுவோம், மிலிட்ரியில ஜாயின் பண்ணி எதிரி நாட்டுக்காரன் எல்லாம் சுட்டுருவோம். அதுக்கப்புறம் நான் மிலிட்ரி ஆபீசரா இருந்தா சோல்ஜரை பிடிச்சி வெறுப்பேற்றுவோம், டீச்சரா இருந்தா ஸ்டூடெண்ட்டை முட்டி காமிக்க சொல்லி ஸ்கேலை வச்சு அடிப்போம். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பவர் கிடைக்குமோ, எங்கெங்கெல்லாம் ஒரு ஆளு வேற ஏதோ தப்பு பண்ணி மாட்டுவானோ அவங்கிட்ட இதெல்லாம் காமிச்சு நீங்க உங்க ஆங்கரை வெளிப்படுத்திக்கிறீங்க. ஆச்சா. அதுக்கப்புறம் ஃபுட்பால் அடிக்கிறது, கிரிக்கெட் அடிக்கிறது, இந்த பாஸ்கெட் பால் அடிக்கிறது, அப்புறம் அந்த பூப்பந்துன்னு சொல்லுவாங்கல்ல, பேட்மிண்டனு, ஷட்டில் காக்கு, இந்த டேபிள் டென்னிஸ், எங்கெல்லாம் நீங்க அடிக்கிற கேம் விளையாடுறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு நிஜமாவே சைக்கலாஜிக்கலா ஒரு ஆங்கர் ஒண்ணு இருந்தது யார் மேலேயோ. அந்த ஆங்கர் இதை விளையாடுனதுனால சரியா போச்சு. இல்லைன்னா வீட்டுல இருக்கிற ஆளையே போட்டு அடிச்சிருப்பீங்க, நீங்க ஆபீஸ்ல இருக்கிற ஆளையே அடிச்சிருப்பீங்க, பள்ளிக்கூடத்துல இருக்கிற ஆளையே, காலேஜில் இருக்கிற ஆளையே அடிச்சிருப்பீங்க. அதெல்லாம் அடிக்கக்கூடாதுங்கிறதுனால டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்ன சொல்லுச்சுன்னா, அதே பாடியை யூஸ் பண்ணி அதே கோவத்தை காமிச்சு, ஆனா இதை ஜஸ்டிஃபை பண்ண, உனக்கு கை தட்டுவாங்களோ, உனக்கு கோல்டு மெடல் கொடுப்பாங்க, உனக்கு காசு கூட கொடுப்பாங்க, நாளைக்கு பேப்பர்ல போடுவாங்க, இப்பவே டிவியில லைவ் வேற காமிப்பாங்க. என்ன பண்ண நீ? அடிச்ச. யார? பால அடிச்சம்பா. நீங்க நியாயப்படுத்திடலாம், நாங்க பால தானங்க அடிச்சோம், அடிக்க சொல்லி தானே கேம் இருக்குது, கேம்ல அப்படித்தானே சொல்லி இருக்குது, மனுஷன் வாழ்க்கையில அந்த கேம் அடிக்கிடுவான்னு சொல்லிக்குது. அப்போ அடிக்கிற கேம் எதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்குள்ள நம்ம நுழைஞ்சிடும் அப்படிங்கிறது ஒண்ணு. அதுக்கப்புறமா அதான் இந்த கராட்டே குங்ஃபுன்னு சொன்னேன்ல, தற்காப்பு கலைன்னு பேரு, பட் கூட இருக்கிறவனை போட்டு அடிச்சிடணும். சரியா. அதுக்கப்புறமா நமக்கு இந்த அக்கம் பக்கம் புரணி பேசுறது, வம்பு பேசுறது, அவன் வீட்டுல என்ன நடந்தது தெரியுமா, வேலைக்காரமா வந்து சொன்னாங்களா, நாம கேட்டோமா, இப்படி இருக்க குற்றம் நடந்தது என்ன, யோ எவனோ குற்றம் பண்ணா, எவனோ உள்ளத்துக்கு போட்டான், எவனோ சேர்த்து போனான், உனக்கு என்ன போச்சுன்னா, அது காலையில போடுறான், மத்தியானம் போடுறான், சாயங்காலம் போடுறான், ராத்திரி போடுறான், எல்லா டிவிலையும் போடுறான். அதுக்கு டிசைன் டிசைனா பேர் வச்சுக்கணும், குற்ற சரித்திரம், குற்ற வரலாறு, என்ன குற்ற நேரமோ என்னோ பேரு, குற்றம்னு இருக்கணும். அதுல மக்களுக்கு எவன் கொலை பண்ணான், எவன் ரேப் பண்ணான், எவன் பிக் பாக்கெட் அடிச்சான், எவன் கொள்ளை அடிச்சான், எவன் எங்க மாட்டினான், மாட்டினவனு எப்படி போட்டு அடிச்சிங்க தெரியணும் அவனுக்கு. அதனால இதுக்கு வந்து கியூரியாசிட்டி காசிப்பிங்னு பேரு. யுவல் நோவா ஹராரி சொல்றாரு, 75 பேர் ஒரு குரூப்ல இருப்பாங்க, அதுக்கு மேல இந்த குரூப் உடஞ்சிடும். அந்த 75 பேரை பத்தி உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா ஈஸியான வழி காசிப்பிங். நீங்க ஒழுங்கா ஸ்ட்ரக்சரா எம்பா நீ என்ன பண்ண, நீ என்ன பண்ணு 75 பேரை கேட்டா ஒரு பையனும் சொல்ல மாட்டான். நைஸா இவனை தனியா இழுத்துன்னு போய் அவன் என்ன பண்ணான்னு கேட்டா எல்லாம் வரிசையா ஒன்னா சொல்லுவாங்க. அப்புறம் இவனை பத்தி அவன், அவனை பத்தி இவன். காசிப்பிங் இஸ் த பெஸ்ட் வே டு ஸ்ப்ரெட் ஆல் த நியூஸ். சரியா. ஆல் த 75 பீப்புளுக்கு சொல்றது இது. மக்களுக்கு நான் முதலே குழந்தையில சொன்னேன்ல, கியூரியாசிட்டி, இன்குசிட்டிவ்னஸ், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை, பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியணும். நம்ம வீட்டுல நடக்கிறது அதே தான், ஆனா பக்கத்து வீட்டுல நடக்கிறது நம்மளுக்கு தெரியணும். இது ஒரு ஆங்கிள் வாயரிசம் சொல்லுவாங்க. செக்ஷுவல் வாயரிசமாவும் இருக்கலாம், எனி வாயரிசமாவும் இருக்கலாம். அங்க என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியணும், அக்கம் பக்கத்து ஜன்னலுக்குள்ள எட்டி பார்க்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இது என்ன பண்ணலாம்னா, காசிப்பிங் உங்களால முடியலன்னா, அபிஷியலா உங்களுக்கு அதுக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னா, கல்ச்சரலி அதுக்கான வாய்ப்பு இல்லை. பெரிய மனுஷன் நீ எல்லாம் இந்த மாதிரி புரணி பேசலாமா, பக்கத்து வீட்டுல என்ன நடந்தா உனக்கு என்ன, நீ ஏன்டா எட்டி பாக்குறேன்னு கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணணும், நாங்க சைக்காலஜிஸ்ட் ஆயிடுவோம், எங்க பேரு கவுன்சிலர், நீங்களே எங்கிட்ட வந்து நீங்களே துட்டையும் கொடுத்து, என் வீட்டுல வீட்டுக்காரர் அடிச்சாரு, என் ஒய்ஃப் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, என் புள்ள சரி கிடையாதுங்க, எங்க பாஸ் இருக்காதுங்க, நல்லா உட்காந்து ஹாப்பியா கான்செப்ட் துட்டு பண்ற ஏரியா, ஈஸியா 1000 ரூபாய் பண்ணிடலாம். உட்காந்த இடத்துல அவனே துட்டு கொடுத்து அவன் புலம்பல் மொத்தம் சொல்லுவான். நிஜமா எனக்கு என்ன ஒண்ணுன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஆரிஜின்ல இருந்தது இல்ல, அந்த காலத்து காட்டு மிராண்டிகள், ஆதிவாசிகள், அந்த மாதிரி எனக்கு காசிப்பு வேண்டியிருந்தது. ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப டீசென்டான ஆளு, எம்எஸ்சி சைக்காலஜி சைக்கோ தெரப்பி படிச்சுக்கிறேன், அதெல்லாம் செய்ய முடியாது இல்ல. இப்ப அதுக்கு பேரை மாத்தி வச்சு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர். என்னடா, மொத்தம் புலம்பல், மொத்தமும் பிரச்சனை, ஹாப்பியா கேட்டுன்னு உட்கார்ந்து இருக்கலாம். அப்புறமா மெடிசன் ஒன்று ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எவன் மேல வேணாலும் கத்தி வைக்கலாம். நான் பாரு சர்ஜன், காலையில வந்ததுல இருந்து ராத்திரி வரைக்கும் எனக்கு என்ன வேலைன்னா எவன் மேலேயாவது கத்திய வை,
நிஜமாவே வீட்டுல இருக்கிற ஆள் மேல வைக்கணும்னு நினைச்சேன், என்னோட பாஸ் மேல வைக்கணும்னு நினைச்சேன், கொடுக்க மாட்டேன்றானுங்க. அதனால இப்ப கத்தி வைக்கிறேன். கத்தி வச்சா காசு கொடுக்குறானே, ₹1,00,000 காசு கொடுக்குறான். அதனால என் பேர் சர்ஜன், நான் கத்தி வைப்பேன். அப்புறம் சோசியல் ஒர்க்கு, சோசியல் சர்வீஸ், சைக்கியாட்ரிங்கிறது இதுதான். கூட சேர்ந்து மருந்து வேற கொடுத்துக்கலாம். மருந்து கொடுத்து அவனை மயக்கம் போட வச்சு அவனை என்ன வேணா தூங்க வச்சு எழுப்பி வச்சு நீங்க என்ன வேணா பண்ணலாம், அதுவும் காசிப்பிங் தான். அப்புறம் சினிமா பார்க்கறது, அதுக்கப்புறம் காஸ்மெட்டிக் சர்ஜரி, பிளாஸ்டிக் சர்ஜரின்னு நம்ம முக அழகெல்லாம் மாத்திக்கிறது, ஃபேஷன் ஷோ போய் அட்டன் பண்றது, அதை பார்க்கறது. நியூஸ்ல எல்லா நியூஸும் கெட்ட நியூஸ் தாங்க. கல்யாணம் பண்ணினாங்க, குழந்தை பிறந்துச்சு, ஆபீஸ்ல ப்ரொமோஷன் கொடுத்தாங்க, ஒரு நியூஸ் கொடுக்க மாட்டாங்க. அரை மணி நேரம் நியூஸ் பாருங்களேன், 29 நிமிஷம் எவன் எவனை அடிச்சான், எங்க எது நடந்தது, எங்க கள்ள கடத்தல் பண்ணாங்க, குட்கா கடத்தல் பண்ணாங்க, எங்க உங்களுக்கு ஆல்கஹால் ஆப்பிட்டுச்சு, எவன் எவனை கவுக்க போறான், எல்லாமும் அக்கப்போரு, எல்லாமும் நெகட்டிவ். பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் கொடுத்தா ஒரு பையன் பார்க்க மாட்டான், அடுத்த சேனலுக்கு போயிடுவான்ல, நமக்கு டிஆர்பி ரேட்டிங் குறைந்து ஆயிடும். அதனால நெகட்டிவ் நெகட்டிவா கொடுத்துனே இருக்கணும், கலெக்ஷன் பூரா நெகட்டிவாவே இருக்கும். ஆச்சா, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்றதுக்கு பேர் வந்து கியூரியாசிட்டி, இன்குசிட்டிவ்னஸ், காசிப், வாயரிசம் அப்படின்னு பேர். வெட்டி அரட்டை, ஊர் வம்பு, என்ன அந்த ஆலமரத்தடியில உட்காந்துக்கின்னு இன்னும் ஆச்சுப்பா அப்படின்னு நாட்டாம கேட்பாருல்ல, எல்லாம் வரிசையா வந்து சொல்லிடுவானுங்க. நாட்டாம வேலை ஒண்ணும் கிடையாது, ஆலமரத்துல உட்காந்துக்கணும், ஒரு துண்டு ஒன்று போட்டுக்கணும், கம்முன்னு உட்காந்துன்னா எல்லாம் அவனை வச்சுக்கிறான், இவன் வச்சுக்கிறான், இவன் இப்படி பண்ணிட்டான், அவன் அப்படி பண்ணிட்டான், ஊர் மொத்த இன்ஃபர்மேஷன் அவருக்கு வந்து அவர் தலைவர் வேற, அவரு அதுல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேற கொடுத்து பவர் காமிக்காரு. இது எல்லாம் வந்து அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்கைக்குன்னு சொல்லுவோம். அடிப்படையில உங்களுக்கு இருக்கிற ஆசை, இது வந்து நெகட்டிவான ஆசை, இதை நீங்க வெளிப்பட சொல்ல முடியாது. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா அதுக்கு ஜிகினாலாம் போட்டு, இப்ப நாட்டாமைன்னு பேரு, சைக்காலஜிஸ்ட்னு பேரு, சைக்கியாட்ரிஸ்ட்னு பேரு, சர்ஜன் பேரு, இந்த பேரெல்லாம் வச்சு நம்ம இந்த வேலையை தான் பண்ணி உட்கார்ந்து இருக்கிறோம். சரியா? அடுத்து உள்ள போனோம்னால் இதெல்லாம் பண்றோம்ல, இப்ப ஒவ்வொரு ஸ்டெப்பா உள்ள போவோம். அன்கான்சியஸ் மைண்டு. அன்கான்சியஸ் மைண்டோட வேலை என்ன? 2 மெயின் ஒர்க்கு. 1, உங்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளணும். 2, உங்களை சாக விடக்கூடாது, உயிரோடு வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன ஆனாலும் சரி, உங்க அன்கான்சியஸ் மைண்டு உங்களை சாக விடாது. சரிதான், நான் சாவறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், என்ன பண்ணலாம்? மூச்சு வழி தானே மூச்சு விடுறோம், மூச்சு இருந்தா தானே உயிரோட இருக்கிறோம், நான் மூடிடுறேன்பா. நானே எவ்வளவு கஷ்டப்பட்டு மூடினாலும் அட் a given பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு ஆக்சிஜன் சப்ளை இல்லாம என் கை வீக் ஆகி கீழே வந்துடும். கீழே வந்த உடனே அப்புறம் உயிராடுவேன். என்னால என்னை சாகடிக்க முடியாது. புரியுதா? எப்படி என்ன தள்ளி விட்டீங்கன்னாலும் நான் கீழே கையை வச்சுக்குவேன், காலை வச்சுக்குவேன், எது வேணா வச்சுக்குவேன். என் தலை மட்டும் தரையில முதல்ல படாது. தலையை எப்படியாவது காப்பாத்திடுவேன். தலை இருந்ததுன்னா மிச்சமா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் பின்னால. சரியா? அதனால அன்கான்சியஸ் மைண்ட் உங்களை சாக விடாது. ரைட்? அதுக்கப்புறம் அன்கான்சியஸ் மைண்ட் வந்து முதல்ல சொன்னேன்ல, இந்த ட்ரீம்ஸ்ன்னுட்டு சோஷியலி அன்அக்செப்டபிள், சோஷியலி அன்டிசைரபிள், சோஷியலி நாட் ஓகே, இல்லெஜிட்டிமேட், இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கான அக்ரேஷனும் ஆசையும் உங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் ஆசை, இன்னொரு பக்கம் அக்ரேஷன். ஆனா கல்ச்சர் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது. நீ ஒரு நல்ல மனுஷன், ஜென்டில்மேனு, நல்ல குடும்பஸ்தன், நல்ல குடிமகன், நல்ல சிட்டிசன், அதனால நீ ஜென்டில்மேன், இல்லைன்னா நீ லேடி, அதனால நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் நீ பண்ணா நாங்க ஏத்துக்க மாட்டோம் சொன்னதுனால அதெல்லாம் வந்து ஆழ் மனசுல புதைஞ்சிரும். ஆழ்மனம் அது எல்லாத்தையும் அடக்கி வைத்துக் கொள்ளும், புதைத்து வைத்துக் கொள்ளும். எல்லா சோசியலி அன்டிசைரபிள், அன்அக்செப்டபிள், செக்ஷுவல் எல்லா மெசேஜையும், எல்லா ஆசைகளையும், எல்லா கோபங்களையும், அதீதமான வெறுப்பு எல்லாவற்றையும் இது வந்து உள்ள போட்டு அடக்கி வச்சிடும். இதுக்கு வந்து ரிப்ரேஷன் பேரு. REPRESSION. நானா தெரிஞ்சு ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னு மறைத்து வைத்தால், ஒளித்து வைத்தால் அதுக்கு பேரு சப்ரேஷன். SUPPRESSION, சப்ரேஷன். வில்ஃபுல்லி, ஒலிஷனலி, வாலண்டரிலி, நோயிங்லி, அவேர்ட்லி, கான்சியஸ்லி ஒழிச்சு வச்சீங்கன்னா அதுக்கு பேரு சப்ரேஷன். Unawaredly, unknowingly, unconsciously, without your awareness, if you are doing it, it is being done automatically by your subconscious mind, unconscious mind, ஆழ்மனம், அடிமனம், உள்மனம், வேறுமனம் சொன்னோம்னா அதுக்கு பேர் ரிப்ரெஷன். அது ஏன் சார் அந்த மாதிரி பண்ணுது? அந்த மாதிரி பண்ணாதான் உங்களை காப்பாற்ற முடியும். இந்த இடத்துல நீங்க இன்னும் ஜென்டில்மனா இருக்கலாம், லேடியாக இருக்கலாம், இல்லைன்னா உங்க பேரு, உங்களுடைய ஸ்டேட்டஸ், உங்களுடைய பொசிஷன், உங்க ரேங்கிங், உங்க டெசிக்னேஷன், உங்க குவாலிஃபிகேஷன்
உங்க மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து எல்லாமும் காணாம போயிடும். அது எல்லாத்தையும் தக்க வச்சுக்கணும்னா உங்க ஆழ்மனம் உங்களை காப்பாத்தி அது எல்லாத்தையும் வெளியில வர விடாம உள்ள வைக்குது. அப்போ நல்லது தானே, அப்படியே இருந்துட்டு போறது தானே. அப்படி விடாதே. அது எப்ப நீங்க ஏமாந்தீங்களோ, எப்ப நீங்க வீக்கா இருக்கிறீங்களோ, எப்ப நீங்க கொஞ்சம் கண்ணை சந்தீங்களோ, அப்ப என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் வெளியில கொண்டாந்து விட்டோம். இப்ப கான்சியஸா பாக்குறேன், ஒரு டீசென்டான இடம், மக்கள்லாங்கிறாங்க, இது ஒரு சபை, நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இருந்துடுறேன். ஆனா எங்கேயாவது ஒரு ஸ்பராத மூமெண்ட், ஒரு இம்பல்ஸ், ஒரு தூண்டுதல், ஒரு உற்சாகப்படுத்துதல், ஒரு ஊக்குவித்தல், என்ன ஏதோ ஒண்ணு ட்ரிகர் பண்ணி விட்டுச்சுன்னா உடனே அது உள்ளகிற அந்த பூதம், உள்ளகிற அந்த ஆவி, உள்ளகிற அந்த டெவில், உள்ளகிற அந்த சைத்தான், உள்ளகிற அந்த ஆள் டமால் வெளியில வந்துருவார். ஃப்ராய்டு தான் பல நேரங்களில் சொல்வார், நானும் இங்க பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன். And all repressed emotions will come back to the surface at the most unfortunate times and in the ugliest ways. நீங்க எப்ப வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, எப்ப கோவிந்தா ஆயிடும்னு நினைக்கிறீங்களோ, அந்த இடத்துல அது வெளியில வந்து உங்களை அவமானப்படுத்தி சிறுமைப்படுத்தி விட்டுரும். ஏன்னா நீங்க ரொம்ப நாள் அதை பிடிச்சி பாட்டில் பண்ணி வச்சுக்கிறீங்க. எவ்வளவுதான் சப்ரஸ் பண்ண முடியும்? நீங்க கையில வேணா தண்ணி ஊத்திக்கோங்க, கையை மூடிக்கோங்க, நல்லா அழுத்துறேன், எப்படி நீங்க அழுத்தினாலும் அந்த தண்ணி ஏதாவது ஒரு இடத்துல கேப் முடிச்சு வெளில வந்துடும். அதே மாதிரி நீங்க எவ்வளவுதான் ஆழ் மனசை வச்சு சப்ரஸ் பண்ணாலும் ஏதோ ஒரு விதத்துல அந்த உள்ள இருக்கிற உணர்வுகள் வெளியில வந்து தீரும். சரியா? எல்லா எக்ஸ்பீரியன்சஸையும் உள்ள தூக்கி வைக்கும். ரொம்ப பாசிட்டிவ்னாலும் உள்ள வச்சுக்கும், ரொம்ப நெகட்டிவ்னாலும் உள்ள வச்சுக்கும், ரொம்ப அவமானம்னாலும் உள்ள வச்சுக்கும். சாதாரணமா நான் இட்லி சாப்பிட்டேன், நான் ஆபீஸுக்கு போனேன் வந்தேன்னா இருக்காது. போற வழியில ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, ஐ லவ் யூ யாரோ சொன்னாங்க, நான் சொன்னேன், டே போட அயோக்கிய ராஸ்கல்னு சொல்லிட்டாங்க, உனக்கு ஒன்றும் தெரியாது முட்டை பையில கம்முன்னு சொல்லிட்டாங்க, அதெல்லாம் உள்ள இருக்கும். பெரிய ஆளு வந்து உங்களை பாராட்டுனாங்களா, அதுவும் இருக்கும். ஸோ சர்க்கார் நீ ஆக்கே மேர ஹால் கா பூச்சான், அவ்வளோ பெரிய ஆள் வந்து உடம்பு நல்லா இருக்குதான்னு கேட்டாங்க. அது காதலனா இருக்கலாம், காதலியா இருக்கலாம், ஒரு பெரிய ஆளா இருக்கலாம், உங்க பிக் பாஸா இருக்கலாம். வந்து ஏன்னா உடம்புலாம் நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கேட்டாங்க, தோல்ல கை வச்சு வணக்கம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அதுவும் ரெக்கார்ட் ஆகும். ஏன்னா அந்த மாதிரி மிகப்பெரிய மனிதர்களின் பாராட்டு, மிகப்பெரிய இழிவு, அவமானம், என்ன மிகப்பெரிய மகிழ்ச்சி, காதல், என்ன இது எல்லாமே வந்து அன்கான்சியஸ் மைண்ட் உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதுக்கப்புறம் சிலதெல்லாம் இதுல ட்ரீம்ஸ்ல வெளியில வந்துடும். அதுக்கப்புறமா ப்ராசஸிங் தி இன்ஃபர்மேஷன். என்னைக்கோ ஒரு நாள் 5 வயசுல ஒன்று நடந்தது, 17 வயசுல இன்னொன்று நடந்தது, 36 வயசுல இன்னொன்று நடந்தது, 59ல இன்னொன்று நடந்தது. எல்லாத்தையும் பிடிச்சி ஒன்னா சேர்த்துறோம். ஏன்னா இதுக்கு தெரியும் இது எல்லாமும் அது வலி, இது வலி, இது வலி, இது வலி, இது பெயின் அப்படின்னு கண்டுபிடிச்சது. பெயின் தாங்க முடியாத பெயின்னா ட்ராமான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ட்ராமா இருந்ததுன்னா அந்த ட்ராமாவை அது 17 வருஷம் முன்னால, 48 வருஷம் முன்னால, 60 வருஷம் முன்னாலுக்கெல்லாம் பிடிச்சி ஒன்னா சேர்த்துறோம். அன்னைக்கும் ஒரு நாள் இப்படிதான் நடந்தது, உன்னை அவமானப்படுத்திட்டாங்க, வலிச்சிடுச்சு, இன்னையும் இப்படிதான் நடந்தது அப்படின்னு சேர்த்து ஒரு நாள் இது அன்பேரபிள் லெவல்ல வந்து ஒரு லிட்டர் பாட்டில் நீங்க அதுக்கு மேல ஊத்தி பாத்தீங்கன்னா பாட்டில் உடஞ்சி போயிடும் சொல்றது. அந்த மாதிரி வரும். அப்புறம் ப்ராசஸிங் இன்ஃபர்மேஷன், இன்டகிரேட்டிங் இன்ஃபர்மேஷன், ஸ்டோரிங் இன்ஃபர்மேஷன் வித் எக்ஸ்பீரியன்ஸ். வெறும் இன்ஃபர்மேஷன் வாங்க முடியாது. பச்சைப்பஸ் காலேஜ்னு சொல்றப்பவே கூடவே மகிழ்ச்சியும் சேர்ந்து வரும், கூடவே அடிவாங்கின கதையும் சேர்ந்து வரும், அந்த வலியோட வரும், எல்லா உணர்வுகளோட வரும், அதிகப்படியான மகிழ்ச்சி, அதிகப்படியான வலி எல்லாமும் சேர்ந்து வரும். அப்புறம் நம்ம இமோஷனை இன்னைக்கு ஏத்த மாதிரி இந்த கான்சியஸ் ஸ்டேட்ல ரெகுலேட் பண்ணி கையில கொடுக்கும். ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது எப்படி, உன்னை காப்பாத்திக்கிறது எப்படி, உன்னை வளர்த்துக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்கும். சரியான வழிமுறை தெரியலன்னா கிரியேட்டிவா திங்க் பண்ணி உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்கும். இது வரைக்கும் யோசிக்காத காரியங்கள்லாம் உங்களை பண்றதுக்கு வழி சொல்லி தரும். அப்புறம் உங்களை உற்சாகப்படுத்தி மேல மேல கத்துக்க, மேல மேல வளருன்னு சொல்லும். அதுக்கப்புறம் இலக்குகளை உங்களுக்கு கொடுத்து இந்த இலக்கெல்லாம் போய் இந்த கோல், இந்த டார்கெட்டை ரீச் பண்ணு அப்படின்னு உள்ள இருந்து அது உங்களை தூண்டுவிக்கும், உங்களை வந்து ப்ரொபல் பண்ணும், புஷ் பண்ணும். அப்புறம் உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணும், சூழலுக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக் கொள்வதற்கு இது உதவி செய்யும். அதுக்கப்புறம் சிம்பாலிக் எக்ஸ்பிரஷன் கொடுக்கும். அப்ப சிம்பாலிக்னு சொல்றது தான் நம்ம கவிதையா மாத்துறது, படமா மாத்துறது, போட்டோவா ஆக்குறது, இல்ல கனவுல கொண்டு வர்றது, எல்லாமே சிம்பாலிக்னு சொல்லுவோம். ஃபேண்டசி, ட்ரீம், கிரியேட்டிவ் எண்டவர்ஸ், இது எல்லாமே சிம்பாலிக்கா நீ சிலதை எக்ஸ்பிரஸ் பண்ணு, ஏன்னா நேரடியா உன்னால பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால. அப்புறம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹேபிட்ஸ். நான் எப்பவுமே இப்படி தான் சார் பண்ணுவேன், நான் டெய்லியே காலையில 4 மணிக்கு எழுந்து +2 மாணவன்கிறதுனால படித்தேன்,
2 மாசம் ஆச்சு, எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு, நான் இன்னைக்கு தூங்கணும்னு நினைக்கிறேன். தூங்க முடியாது. ஏன்னா 2 மாசம் 3 மாசமா 4 மணிக்கு எழுந்தேன்ல, 4 மணிக்கு எழுப்பி விட்டுரும். நான் இந்த வீட்டில் போய் லெட்டர் கொடுத்து அப்புறமா போறேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த வீட்டுக்கு போகாம நான் நேரம் எங்க வீட்டுக்கே போயிடுவேன். ஏன்னா டெய்லி எங்க வீட்டுக்கு தானே போனேன். அப்ப நான் பக்கத்துல இருக்கிற ஆளோட கார்ல பேசிக்கிட்டோ, பின்னால இருக்கிற ஆளோட மோட்டார் சைக்கிள்ல பேசிக்கிட்டோ, நான் பாட்டுக்கு வண்டி ஓட்டிட்டு இருப்பேன். எப்ப கியர் மாத்தணும்னு தெரியும், எப்ப ஆக்சிலேட்டர் கொடுக்கணும்னு தெரியும், எப்ப பிரேக் போடணும்னு தெரியும், என்ன எப்ப ஹார்ன் அடிக்கணும்னு தெரியணும், எப்ப ஸ்லோ டவுன் பண்ணணும்னு தெரியும், எப்ப திருப்பணும்னு தெரியும், சிக்னல் வந்தா நிறுத்தணும்னு தெரியும். ஆனா நான் பாட்டுக்கு சீரியஸா பேசின்னு இருப்பேன் வேற ஏதோ ஒரு டாபிக். இதெல்லாம் ஹேபிட்டுக்குள்ள வந்துடும். அதுக்கப்புறம் கான்ட்ரடிக்டரி இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கும். எனக்கு ஒன்று ஆசை இருக்கும், ஆனா கூட இருக்கிற ஆள் விட மாட்டாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும், ஆனா இப்ப சாப்பிடக்கூடாதுன்னு அம்மா சொல்லிட்டா. என்ன, எனக்கு இனிப்பு சாப்பிடணும்னு ஆசை, ஆனா உனக்கு டயபிட்டிஸ் இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அப்ப நான் 2 இன்ஃபர்மேஷனையும் உள்ள வச்சுக்கணும். எனக்கு இனிப்பு சாப்பிட தான் பிடிக்குது அப்படின்னு சொன்னா நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பேன், நான் செத்து போயிடுவேன். டாக்டர் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கணும். டாக்டர் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு நான் இனிமே சாமியார் ஆயிட்டேன் சார், எல்லாம் புலநடக்கம் வந்துடுச்சு, தன்னடக்கம் வந்துடுச்சு, நான் எல்லாம் டோட்டல் கண்ட்ரோலு இல்ல. அப்பப்போ கொஞ்சம் ஏதாவது லைட்டா சாப்பிட்டுக்கணும், கொஞ்சம் சீனி போட்டுக்கணும், ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கணும், ஏமாத்திக்கணும். ஆனா டாக்டர் சொன்ன இன்ஃபர்மேஷன் கூடவே இருக்கணும். அது தூக்கி குப்பத்தொட்டில போட்டால் தான் மறந்தேன்னு சொல்லக்கூடாது, இதையும் போடக்கூடாது. ரெண்டும் இருக்கணும். கான்ட்ராடிக்டரி இன்ஃபர்மேஷன். என் ஒய்ஃப் பண்றது எனக்கு பிடிக்கல, ஆனா நாங்க டைவர்ஸ் பண்ண மாட்டோம், நாங்க அவ கூட தான் குடும்பம் நடத்துவோம். எங்க வீட்டுக்காரர் இப்படிதான் பண்றாரு, இது சரி கிடையாது, வேற வழி இல்ல, கழுத்தை நீட்டியாச்சு, வாகப்பட்டாச்சு, சரி அட்ஜஸ்ட் பண்ணி வண்டியை ஓட்டுவோம். கான்ட்ராடிக்டரி இன்ஃபர்மேஷன். டோன்ட் டெல் மீ ஐ லவ் மை ஹஸ்பண்ட் 100%, டோன்ட் டெல் மீ ஐ லவ் மை ஒய்ஃப் 100%. நோ வே. அப்புறம் உங்க செல்ஃப் ஐடென்டிட்டின்னு ஒன்று இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு நேம், ஒரு ஒரு ஸ்டாண்டிங் ஒன்று, ஒரு பொசிஷன் ஒன்று இருக்குது. அதை காப்பாத்திக்கிறதுக்காக நீங்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதையெல்லாம் நீங்க வெளியிடங்கள்ல பண்ணி கொண்டிருப்பீர்கள். அப்புறம் ஜென்ரலாவே உங்க உடம்பு நல்லா இருக்கணும், உங்க மனசு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நீங்க சில காரியங்கள் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அந்த வேலைக்கு சாப்பிடுறது, காஃபி குடிக்கிறது, பிஸ்கட் சாப்பிடுறது, தூங்க போறது, எக்ஸசைஸ் பண்றது, ஜிம்முக்கு போறது, அந்த மாதிரி நடக்கிறது, இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் உங்க பிசிக்கல் ஹெல்த் மேல உங்களுக்கு ஒரு நாட்டம், ஒரு ஆசை இருந்தே தீரும். அதுக்கப்புறம் வளர்ச்சியின் காரணமாக மெச்சூரிட்டின்னு ஒன்று எனக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுகிறேன். அதையும் ஆழ்மனம் பார்த்துக்கும். புதுசு புதுசா கத்துக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். எந்த வயசுலயுமே ஏதாவது ஒண்ணு கத்துக்கணும், புதுசா ஒரு நாவல் படிக்கணும், புதுசா ஒரு மூவி பார்த்து அதுல இருந்து ஏதாவது கத்துக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துனே இருக்கும். சூழல் மாற மாற நம்மையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேசுறாங்க, நான் இப்ப அதையும் கத்துக்கத்தான் வேணும் அப்படின்னு சொல்லுது. சரியா? இதெல்லாம் உங்களுடைய ஆழ்மனதோட வேலை. இதுல உங்களுக்கு எப்ப வேணாலும் எங்க வேணாலும் த்ரெட்டு வரும். எந்த த்ரெட்டு வந்ததுனாலும், டேஞ்சர் வந்தாலும், வெளியில இருந்து ஒரு ஜாக்கிரதை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒண்ணு வந்ததுனாலும் உடனே நீங்க உங்களை தற்காத்துக்கணும். அதை இந்த காரியம் பண்ணுது. பல நேரங்கள் இங்க சொல்லியிருப்பேன், அலை பாயுதே கண்ணா என் மனம் அலை பாயுதே, ஆனந்த மோகன வேணுகானமதில் அலை பாயுதே. அவ ஒரு பெண்ணு, கல்யாணமாகாத பெண்ணு, இளம் பெண்ணு, அவ இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பழகணும், இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு கல்ச்சர் சொல்லி கொடுத்துருக்குது. ஆனாலும் அதை தாண்டி அவன் என்ன சொல்றா, கனிந்த உன் வேணுகானம் காற்றில் வருகுதே, கண்கள் சொருகி ஒரு விதமாய் வருகுது, நீ வாடா என்னை கட்டி பிடிச்சுக்கோ, எனக்கு முத்தம் தா அப்படின்னு சொல்றா. தனித்த வனத்தில் அனைத்து எனக்கு உணர்ச்சி கொடுத்து முகிழ்த்தவா. இது எங்கிருந்து வருது? டிஃபென்ஸ் மெக்கானிசம்ல இருந்து வருது. உடைச்சிட்டு இதெல்லாம் எனக்கு வெளியில கொடு அப்படின்னு சொல்லுது. நார்மலா ஊட்டிங்கன்னா எல்லா பெண்ணையும் போல அடக்க ஒடுக்கமா அப்பா அம்மா சொல்ற பேச்சை கேட்டுக்கின்னு கல்ச்சுரலி நல்லா இருந்திருப்பான். ஆனா இங்க என்ன சொல்றா, இது கதறி மனமுருகி நான் அழைக்கவோ அப்படிங்கிறா. குழலூதிடும் பொழுது ஆடிடும் குழைகள் போலவே மனது வேதனை மிகவோடு என்ன அலை பாயுதே கண்ணா, நான் சும்மா தான் இருக்கிறேன், ஆனா நீ இங்க முன்னால இப்படி நிக்கிற பாரு, உடனே என் மனசு திரும்பவும் அலைப்பாய ஆரம்பிச்சிருதுன்னு சொல்றா. இதெல்லாம் இந்த உடச்சிட்டு வெளியில வர்ற செய்தி. இதே மாதிரி ரிப்ரெஷன் இன்னொன்று இருக்குது, இதுவும் உள்ள போட்டு பாட்டில் பண்ற, அமுக்கி வைக்கிற அப்படி செய்தி இது. இப்ப சப்ரேஷன் ரிப்ரெஷனுக்கு போகுது, கான்சியஸ்ல இருந்து அன்கான்சியஸுக்கு போகுது. ஆனா இது எல்லாமே சோசியலி அன்அக்செப்டபிள், அன்டிசைரபிள், பெயின்ஃபுல், ட்ராமாட்டிக், ஆங்ஸைட்டி அரைசிங். அப்ப இது என்ன பண்ணுதுன்னா, நீ அந்த ஏரியாவை போகாத. மேடையில பேச சொல்லி ஒரு வாட்டி அவமானம் ஆயிடுச்சு, இனிமே மேடை பக்கம் போகாத. இங்கிலீஷ்ல எழுதி டீச்சர் உனக்கு சுட்டு போட்டாலும் இங்கிலீஷ் வராதுன்னு சொல்லிட்டாங்க, ஆனால நாங்க இங்கிலீஷ்ல பேசவே மாட்டோம். இப்படி நிறைய பண்ணிக்கிறீங்க. இதெல்லாம் பரியிங் யுவர் பெயின்ஃபுல் ட்ராமாட்டிக் ஃபீலிங்ஸ் ஆர் தாட்
or emotions from your own awareness, even though it may resurface at symbolically and in your dreams and in the unfortunate times and in the ugliest ways. அப்ப உங்க ஈத உங்க சூப்பர் ஈகோ போட்டு உள்ள அமுக்கி வச்சிருக்குது. சூப்பர் ஈகோ எப்ப வீக்கா இருக்குதோ, மொராலிட்டி பிரின்சிபல் எப்ப வீக் ஆகுதோ, அப்ப இந்த ஈது பிளஷர் பிரின்சிபல் வெளியில வந்து எல்லாத்தையும் காமிச்சிடும். சோ இது வந்து அடக்கி வைக்கப்பட்ட செய்தி. ஃப்ராய்டியன் ஸ்லிப்னு சொல்லுவாங்க. மேனேஜிங் டைரக்டர்னு சொன்னா இவன் டேமேஜிங் டைரக்டர்னு சொல்லுவான். இந்த மாதிரி நிறைய ஸ்லிப்ஸ் இருக்குது. அது வாய் தெரியாம வந்துருச்சு சாரன், இல்ல ஆழ்மனம் அந்த சரியான உச்சரிப்புக்கு பதிலா தவறான உச்சரிப்பை சொல்லி கூடகிற ஆளை வெறுப்பேத்து அவமானப்படுத்து அப்படின்னு சொல்லுச்சு. நீ நிஜமாவே இதை தான் நினைச்ச, அதனால இது வெளியில வந்தது. நீ வேற ஒண்ணு நினைச்சா தப்பா சொல்லல, நீ இதைத்தான் சொல்லணும்னு நினைச்ச, ஆனா அடக்கி வச்சிருந்த. இது நினைச்சது வேணும்னு சூப்பர் ஈகோ சப்ரஸ் பண்ணி வச்சிருந்தது. சூப்பர் ஈகோ ஓடிச்சிட்டு ஃப்ராய்டியன் ஸ்லிப் பண்ணிட்டு இது வெளியில வந்துருச்சு. சரியா? ஆங்கிரி வித் தி பாஸ் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அப்ப நம்ம மோட்டார் சைக்கிளை ஓங்கி உதைக்கணும், இல்லைன்னா நம்ம கதவை போட்டு படால்னு சாத்தணும். ஆங்கிரி வித் தி ஹஸ்பண்ட்னா பிள்ளைகளை போட்டு அடிக்கணும். கொலாயடியில சண்டை போட்டா வேற எங்கேயோ இருக்கிற சண்டைய கொலையாடியில காமிக்கணும். மீன் மார்க்கெட்ல கத்தனா வீட்டுல கத்தணும்னு நினைக்கிறத மீன் மார்க்கெட்ல கத்தணும். என்ன எங்கேயோ ஒரு இடத்துல அடி வாங்கி பாஸ் கிட்ட அவமானப்பட்டு அடி வாங்கி வீட்டுல ஒய்ஃப் ஆயிடுச்சு, ஒய்ஃபு பிள்ளை ஆயிடுச்சு, புள்ள தங்கச்சி ஆயிடுச்சு, தங்கச்சி நாய் ஆயிடுச்சு, நாய் கோழியை கடிச்சது பூனையை கடிச்சதுன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா இது எல்லா இடத்துலயும் டிஸ்பிளேஸ் ஆகி போய்கிட்டே இருக்குது இந்த மாதிரி ஆங்கர். ஸோ ரீடைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுதான் வள்ளுவர் சொல்வாரு, செல்லெடுத்து காப்பான் சனம் காப்பான், அல்லெடுத்து காக்கினன் காவா காலேன். எந்த இடத்துல நீ அடிச்சுட்டு நீ பாட்டுக்கு போயினே இருக்கலாமோ அந்த இடத்துல அடிக்காம இரு. எந்த இடத்துல உன்னால அடிக்க முடியாதோ அங்க நீ உன் சினத்தை காப்பாத்தினா என்ன, காப்பாத்தாட்டியாங்க எப்படியும் உததாண்டா வாங்க போற அப்படின்னு அர்த்தம். டிஸ்பிளேஸ்மெண்ட் பேரு. யூ ஹேட் a teacher and then you go play football thinking, unawarely thinking the football is a teacher's face, and then you start kicking the teacher. அப்புறம் ஃபேமிலி ப்ராப்ளம் என்ன ஆகும்னா ஆபீஸ் ப்ராப்ளமா மாறும், ஆபீஸ் ப்ராப்ளம் சோசியல் ப்ராப்ளமா மாறும், சோசியல் ப்ராப்ளம் அன்பேரபிள் ப்ராப்ளமா மாறிடும். சரியா? இந்த போனை தூக்கி அடிக்கிறது, கதவை போட்டு அடிக்கிறது, பாத்திரத்தை தூக்கி அடிக்கிறது, தட்டை தூக்கி அடிக்கிறது, டம்ளர் தூக்கி அடிக்கிறது, செல்போன் அடிக்கிறது, இது எல்லாமே இது டிஸ்பிளேஸ்ட் ஆங்கர்னு சொல்லுவோம். ரிக்ரெஷன் ஒன்று இருக்குது. ரிக்ரெஷன்னா காலத்தால் பின்னோக்கி போதல். ஹிப்னாசிஸ்ல இது ஏஜ் ரிக்ரெஷன் சொல்லுவோம். சோர்ஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் 5 வயசுக்குள்ள இருக்குங்கிறதுனால இங்க வந்திருக்கிற ஆளு 25ஓ 40ஓ 60ஓ அவரை ரிக்ரெஸ் பண்ணி திரும்ப 5 வயசுக்கு கொண்டு போய் 5க்கும் கீழே கொண்டு போய் 3 வயசு 4 வயசுல என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிச்சு அதை ரீப்ரோக்ராம் பண்ணி அதை தூக்கி திரும்ப சப்கான்சியஸ் மைண்ட்ல போட்டு திரும்ப கான்சியஸ் மைண்டுக்கு வெளியில கொண்டு வருவோம். ஏஜ் ரிக்ரெஷன் ப்ராசஸ். இது மாதிரி இந்த ரிக்ரெஷன் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குது. இதுவும் டிஃபென்ஸ் மெக்கானிசம். இது என்ன சொல்லுதுன்னா, பி வல்னரபிள் டு கெட் வாட் எவர் யூ வாண்ட். அப்ப நீங்க 4 வயசு இருக்கிறப்ப ஐஸ்கிரீம் கேட்டீங்க, அம்மாவோ அப்பாவோ கொடுக்கல, மூலையில உட்காந்து சோகமா அழுதீங்க, ஐயோ அழாதுன்னு சொல்லி கொண்டாந்து கொடுத்தாங்க. இப்ப ஆபீஸ்ல 25 வயசு, பாஸ் உங்களை திட்டினாரு, திரும்பவும் குழந்தை மாதிரியே சோகமா அழுதீங்கன்னா அப்பா மாதிரியே பாஸ் வந்து சரி போ ரொம்ப கவலைப்படாத வச்சுக்கோ ஓஞ்சி போ அப்படின்னு விட்டுருவாரு. இந்த மாதிரி சின்ன வயசுக்கு போறது, அப்புறமா திரும்பவும் இதே மாதிரி மூலையில் இப்படி உட்காந்து ஒடுங்கி போய் கிடக்கிறது, இதெல்லாம் வந்து திரும்பவும் ஃபீட்டஸ் போஸ்டர் இல்லைன்னா இது ஊம் போஸ்டர் சொல்லும்ல அந்த மாதிரி உள்ள போறது. சல்கிங் கிரையிங் ஆஸ் அன் அடல்ட். இதுக்கு மாறுதல் என்னன்னா, குழந்தைக்கு நிறைய பிடிக்கும், சாப்பிட பிடிக்கும்னால நம்ம போய் நிறைய இனிப்பு சாப்பிட்டு வந்துடுறது. என்னன்னா அம்மா வீட்டுக்கு போறேன்னு போறது, இதெல்லாம் வந்து ரிக்ரெஷன். நான் அம்மா வீட்டுக்கு போறேன்னு என்ன அர்த்தம்னா, கல்யாணம் கேன்சல், நான் சைக்கலாஜிக்கலி உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டேன், நீ நானும் இனிமேல் ஒன்னா இருக்க வேணாம், நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன், கல்யாணம் எனக்கு ஆகலை, நான் எங்க அம்மா என்னை பாத்துக்கிறா, நான் வந்து இப்போ சின்ன பொண்ணு 20-25 வயசு, நான் சின்ன பொண்ணு அம்மாவோட இருக்கிறேன். ரிக்ரெஷன் பேர். எப்பப்பெல்லாம் உங்களால ஒரு காரியத்தை பண்ண முடியலையோ அப்ப ரிக்ரெஸ் பண்ணி குழந்தை மாதிரி ஆகி நம்ம மேல பரிதாபப்பட்டு விட்டுருவாங்க, இல்லைன்னா கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறது. ரேஷனலைசேஷன் இருக்குது. ரேஷனலைஸ், யூ ரேஷனலைஸ் த்ரூ ரேஷனல் லைஸ்ன்னு சொல்லுவோம். பகுத்தறிவு அப்படின்னு பேர் இதுக்கு. பகுத்தறிதல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பகுத்தறிகிற மாதிரி போய் சொல்றது. telling rational lies to rationalize your stand, your position, justifying your action, distorting the reality. உங்க முன்னால என்ன இருக்குதோ அதை கன்ஃபியூஸ் பண்ணி அதை ஆல்டர் பண்ணி டிங்கரிங், ஒயிட் வாஷிங், பாலிஷிங், பெயிண்டிங், கலரிங் எல்லாம் பண்ணி வேற மாதிரி மாத்தி கொடுக்கறது.
காக்னேட்டிவ் டிஸ்டார்ஷன் சொல்லுவாங்க. பார்க்குற பார்வையில் எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாமல் அதை வேற மாதிரி ஒரு காரணங்கள் சொல்றது. மேக்கிங் தி ஈவெண்ட் ஆர் த சிச்சுவேஷன் லெஸ் த்ரெட்டனிங் டு யூ அண்ட் மோர் பிளாசிபிள் ஃபார் அதர் பீப்புள். மற்றவங்களால வாங்கி கொள்ளக்கூடிய அளவில், ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் நீங்க அந்த உண்மையை பொய்யா மாத்தி பொய் சொல்லி அவங்கள நம்ப வைக்கிறீங்க. ஓஹோ, இந்த காரணத்தால் தான் நீ இப்படி பண்ணியாமா அப்படின்னு சொல்லி அவங்க விட்டுருவாங்க. These are all called making excuses, and you're doing it at an unaware level, unconscious level. Finding an acceptable reason for your actions, which is normally unacceptable in the society or in the family, helps us invent excuses for doing what we don't think we should do, but we want to do anyway. நம்ம பண்ணக்கூடாது, ஆனா எப்படியும் பண்ணி தான் ஆகணும். அப்போ பண்றதுக்கு ஒரு அலாதியா புதுசா மற்றவங்க ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி ஒரு காரணத்தை, ஒரு எக்ஸ்கியூஸை கண்டுபிடி. helps us to soften the disappointment connected to not reaching a goal. இன்னென்ன காரணத்தினால நான் ஃபெயில் ஆயிட்டேங்க, அதனால அவன் குறுக்க வந்து கெட்டதுனால இது இப்படி ஆயிடுச்சுங்கிறதுனால என்னால பண்ண முடியல. காதலான்னு ஒரு படம்னு நினைக்கிறேன். இவன் மாமியார் ஆயிட்டதுனால, அவன் மருமகள் ஆயிட்டதுனால, இவன் ஃப்ரெண்ட் ஆயிட்டதுனால, அவன் அப்படி ஆயிட்டதுனால இவ காதலியா ஆயிட்டா அப்படின்னு கொண்டு வந்து முடிப்பாங்க. இதெல்லாம் வந்து ரேஷனலைசேஷன் பேரு. ஹண்டிங் ஃபார் அ ரீசன் டு ஜஸ்டிஃபை யுவர் பிஹேவியர் அண்ட் யுவர் பிலீஃப் சிஸ்டம். ரிக்ரெஷன் பேரு. ஏழை தாயின் மகன், நான் டீ வித்தேன், எனக்கு என்ன மனைவியா குழந்தையா, இதெல்லாம் வந்து ரேஷனலைசேஷன்ல தான் வருது. அப்புறம் ராபின் ஹூட்னு பேரு. பணக்காரனை கொள்ளடி, ஏழை கையில கொடு. உனக்கு கொள்ளடினும் தோணிடுச்சு, உனக்கு அதுல கொஞ்சம் நவத்திக்கணும் தோணிடுச்சு, ஆனா நியாயப்படுத்தணும். அதனால நீ என்ன பண்ற, பணக்காரன் எல்லாம் கெட்டவன், ஏழையெல்லாம் கஷ்டப்படுறவன் நல்லவன், அதனால நம்ம பணக்காரனை கொள்ளடிச்சா தப்பு இல்லை, ஏழைக்கு கொடுத்தா அது தர்மம், நம்ம சொர்க்கலோகத்துக்கு போவோம், அதனால நம்ம என்ன பண்ணோம்னா பணக்காரனை கொள்ளடிப்போம், நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொல்றது. சரியா? சவர் கிரேப்ஸ்ம்பாங்க. சீச்சி, இந்த பழம் புளிக்கும். ஏன்னா உங்களுக்கு அது கிடைக்கல, ஆனா நீங்க அதை ரேஷனலைஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு இன்டெலெக்சுவல் மீனிங் ஒன்று கொடுக்கணும். நான் எவ்வளோ ஜம்ப் பண்ணேன், கிடைக்கல, ஜம்ப் பண்ற ஹைட்டுக்கு மேல இருக்குது, அப்ப என்ன சொல்லணும்னா எனக்கு கிடைக்கலையே, நல்ல திராட்சை கிடைச்சா ஜாலியா இருக்கும், நல்லா இனிப்பா இருக்கும், டேஸ்டா இருக்கும், அன்னைக்கு கூட ஒரு நாள் சாப்பிட்டேன், யாரோ கொடுத்தாங்க, இன்னைக்கு வந்து அவ்வளோ உயரத்துக்கு போயிடுச்சு, முன்ன கீழே இருந்தது இப்ப கீழே இல்லை, கோவம் வருது, ஜம்ப் பண்ணி பார்த்தோம் ஆகல. அப்ப என்ன பண்ணணும், இன்டெலெக்சுவலா அதுக்கு ஒரு மீனிங் கொடுப்போம். அது எப்படி பொழியும், அன்னைக்கு அது அது ஏப்ரல்ல நல்லா டேஸ்டா இருந்தது, இது செப்டம்பர் எப்படியும் புளிக்கதான் செய்யும் அப்படின்னு சொல்லி நாமளே நியாயப்படுத்திக்கிறது. அப்புறம் காக்னேட்டிவ் டிசனன்ஸ் சொல்லுவோம் இந்த சைக்காலஜியில. நீங்க ஒரு பொருள் 1000 ரூபாய்க்கு வாங்குனீங்க, அதை பக்கத்துல இருக்கிற ஆளு நான் 800 ரூபாய்க்கு வாங்கினேன்னு அதே பொருளை காமிப்பாரு. அப்போ நம்ம 200 ரூபாய் ஏமாந்துட்டோம். அப்ப என்ன பண்ணோம், ரேஷனலைசேஷன் பண்ணணும், இன்டெலெக்சுவலைசேஷன் பண்ணணும். நான் வாங்கினது பிராண்டு, நீ வாங்கினது டூப்ளிகேட்டு, நான் வாங்கினது ஷாப்பிங் மாலு, நீ வாங்கினது பிளாட்ஃபார்மு, நான் வாங்கினது ப்ளூ கலரு, நீ வாங்கினது கிரீன் கலரு. இது ரொம்ப நாளைக்கு இருக்கும், ஒன்று அவ்வளவு நாள் இருக்காது. எல்லாம் பொய் நீ ஆள் மனசுக்கு தெரியும். ஆனா நான் இதை ரேஷனலைஸ் பண்ணுவேன், இதை இன்டெலெக்சுவலைசேஷன் பண்ணுவேன். அப்புறம் அடி வாங்கணும்னா எல்லாம் பார்ட் ஆஃப் த கேம், அப்படிதான் அடி வாங்குவாங்க. விளையாடினா 4 நாள் வின் பண்ணுவோம், 4 நாள் தோக்க தான் செய்வோம். லைஃப் வாஸ் ஐசி அப்படிம்பாங்க. இட்ஸ் ஓ ஹேப்பன்ஸ். செலாவின்னு பேரு. திஸ் இஸ் லைஃப்ம்பாங்க. செலாவிங்கிறது பிரெஞ்சு, திஸ் இஸ் லைஃப்ங்கிறது இங்கிலீஷ். வாழ்க்கைன்னா அப்படிதான் இருக்கும். குச் கோக்கர் பானாக, குச் பாக்கர் கோனாகன்னுவான். ஒன்று கிடைச்சதுன்னா ஒன்று தொலைஞ்சு போவோம், ஒன்று தொலைஞ்சு போச்சுன்னா வேற ஒன்று கிடைக்கும். இஃப் காட் க்ளோசஸ் த டோர், ஹி வில் ஓப்பன் அ விண்டோ. இதுக்கெல்லாம் வந்து இன்டெலெக்சுவலைசேஷன் பேரு. அப்புறம் காம்பன்சேஷன் இன்னொன்று இருக்குது. டிஃபென்ஸ் மெக்கானிசம்ல நமக்கு எது இல்லையோ அதுக்கு பதிலாக வேற எதுனா ஒன்று பண்றது. அப்ப இத்தனை நாளா நான் என்ன பண்ணேன், நானும் ஊரா சுத்தினேன், பொட்டி தூக்கின்னு போனேன், லேப்டாப் தூக்கின்னு போனேன், ஸ்டார் ஹோட்டலா தங்கினேன், நல்லா சாப்பிட்டேன், நல்லா ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுத்தேன், பிரமாதமான ஃபீட்பேக் கொடுத்தாங்க, அடுத்தடுத்த ஆளு கூப்பிட்டாங்க, நல்லா தான் ஓடிச்சு ஒரு 20 வருஷம். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இப்பதான் கொரோனான்னு ஒன்று வந்துச்சுல்ல, இப்ப என்ன பண்ணாங்கன்னா வீட்ல போட்டாங்க. அப்புறம் என்ன வேணா பேசிக்கப்ப நான் எப்படியும் பேசியே ஆகணும், பேசாம என்னால இருக்க முடியாது. மைக் இல்லைன்னா நான் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுவேன். அதனால எனக்கு மைக் கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணோம்னா ஆன்லைன் கிளாஸ், ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு நான் அதுக்கு காம்பன்சேஷனாக நான் இன்னமும் ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் பண்ணிருக்கிறேன். இப்போ பண்றதும் இது ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான்.
அப்போ காசு கொடுத்தாங்க, ஊர் ஊரா போனோம், ட்ரெயின் டிக்கெட் வாங்கணும், ஃப்ளைட் டிக்கெட் வாங்கணும், கார்ல போனோம், ஸ்டார் ஹோட்டல் தங்கணும். இப்போ எங்க ரூம்லயே இருக்கிறோம், எங்க கம்ப்யூட்டர் முன்னாலே இருக்கிறோம், லேப்டாப்பை தூக்கின் போல இங்கேயே இருக்குது. ஆனா திருப்பியும் படிக்கிறோம், திருப்பியும் பேசுறோம், திருப்பியும் மக்கள் பார்க்குறாங்க, திருப்பியும் கை தட்டுறாங்க. அப்போ இதுக்கு பேரு காம்பன்சேஷன் பேரு. அதே மாதிரி கண் பார்வை இல்லாதவங்க நேச்சர்ஸ் காம்பன்சேஷன், காது நல்லா கேட்கும். எப்போ ஒரு சென்ஸ் உங்களுக்கு ஒழுங்கா இல்லையோ அப்ப இன்னொரு சென்ஸ் உங்களுக்கு கிடைக்க ரொம்ப கூர்மையாக இருக்குங்கிறது இயற்கையின் கொடையாக இருக்கும். அப்ப நான் வேற என்ன பண்ணலாம்? இப்போ நான் இப்ப புத்தகம் எழுதுறேன்னு மாத்திருக்கிறேன். அப்போ மற்றவங்களோட கான்டாக்ட் இருந்தாலும் இல்லாட்டியும் நானாக இயங்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று இருக்கணும். ஏன்னா பெரும்பாலும் இந்த ரூம்ல இருக்கிறேன், இந்த ரூம் தான் என் கண்ட்ரோல்ல இருக்குது, மற்றதெல்லாம் என் கண்ட்ரோல்ல இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்னா, அப்ப நான் புக் எழுதலாம். இப்போ புக் எழுதுறது என் கண்ட்ரோல்ல இருக்குது, டோட்டலா என் கண்ட்ரோல் லைஃப் வந்துச்சு, ஒண்ணும் கிடையாது. என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் ரொம்ப வீக்கு, நான் ரொம்ப கோயந்தா. அது எப்போ தெரியுதுன்னா, இந்த டெசிஷன் எடுத்ததுக்கு அப்புறமா தெரியுது. மற்றவனை கண்ட்ரோல் பண்றது கூட ஈஸியா இருக்குது, என்ன கண்ட்ரோல் பண்றது தான் ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு இப்ப தெரிய வருது. ஆனா இது ஒரு போராட்டம் தான். போராட்டத்துல கொஞ்சம் மாத்தி, இதை கொஞ்சம் ஹபிச்சுவலா மாத்தி, இதுல கொஞ்சம் ப்ளஷர் கண்டுபிடிச்சு, அப்புறம் இது கொஞ்சம் வரவேற்பு வந்ததுக்கு அப்புறமா அதை இன்னும் நிறைய பண்ணுவேன். ஆனா இந்த ப்ராசஸ்ல இது வலிக்கத்தான் செய்யும். இதுக்கு வந்து காம்பன்சேஷன் பேரு. ஒண்ணு கிடைக்கலைன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இன்னொன்னு கண்டுபிடி. என்ன நார்மலா நம்ம சொல்றது, முதல்ல அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அதுக்கப்புறமா டெக்னாலஜி ரெவல்யூஷன், இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னொரு ரெவல்யூஷன் வருது. அப்ப இதை தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. ஏற்கனவே இருந்துதான் ஒர்க் அவுட் ஆகல, அதையும் தூக்கி போட போறானுங்கல்ல. மரியாதையும் மாறணும், மக்கள்லாம் மாறுறாங்க, நம்மளும் மாறிடுறது நல்லது. சார் இந்த வயசுல மாறணுமா? இந்த வயசுலயும் மாறலைன்னா நான் நியாயப்பிரசாத் புண்ணியம் இல்லைன்னு ஆயிடும். அப்ப மரியாதையா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படி அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் ஐடென்டிஃபிகேஷன். ஐடென்டினா என் ஐடென்டி கார்டு கொடுக்குறாங்கல்ல எல்லா இடத்துலையும், அதுக்கு காமிச்சா தானே ஆஃபீஸ் உள்ள டெக் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் உள்ளே நுழையலாம். கார்டு இல்லைன்னா உள்ளே கூட விட மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா, எனக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும், நான் இன்னார் என்று மக்களால் அறியப்பட வேண்டும், பேர் சொன்னாலே எல்லாருக்கும் தெரியணும். அப்போ என்ன பண்ணலாம்னா, நான் லீடர் ஆகணும். அதுக்கு தான் எங்களை பவர் கிடையாது, லீடர்ஷிப் குவாலிட்டியே கிடையாது, பேச தெரியாது, விஷயம் தெரியாது, தப்பு தப்பா பேசிடுவேன், கோளாறா பண்ணிடுவேன். அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ ஒரு தலைவரை கண்டுபிடின். தலைவரை கண்டுபிடிச்சு என்ன சார், நான் தலைவர் ஆகணுமா இல்லையா? தலைவரை கண்டுபிடிச்சு ரசிகர் மன்ற தலைவரா ஆயிடியா, அவன் வேஸ்ட் தலைவரு. ஆனா நீ அவன் வேஸ்ட் தலைவருக்கு நீ ரசிகர் மன்ற தலைவரு. இப்போ என்ன ஆச்சுன்னா, உனக்கு ஒரு ஐடென்டிட்டி, உனக்கு ஒரு செக்ரட்டரின்னு வந்துச்சு. இப்போ நான் மினிஸ்டர் ஆக முடியாது, என்ன பண்ணலான்னு பிஏ டு மினிஸ்டர் ஆகு. இப்போ என்ன பவர்? என்ன மினிஸ்டரை பார்க்கணும்னா எங்கையில வந்து நில்லு, வேற மாதிரி ஒரு பவர் கிடைக்குது. மினிஸ்டர் பவர் கிடைக்கலன்னா மினிஸ்டரை பார்க்கறதுக்கு விடலாமா விட வேண்டாமாங்கிற பவர் நம்ம கையில வச்சுக்கலாம். பி தி இம்பார்ட்டன்ட் பர்சன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பர்சன். நான் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன்னைக்கு ஆக முடியாதுன்னு எனக்கு தெரியும். அப்போ இம்பார்ட்டன்ட் பர்சனுக்கு இம்பார்ட்டன்ட் பர்சன் ஆயிட்டோம்னா அப்போ எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சிடும். சரியா? சாமி ஆடுதுன்னு பேசியிருப்பேன். கிராமத்துல படிக்காத பெண்கள், ஐடென்டிட்டி இல்லாத பெண்கள் விழா நடக்கிற போது 1000 பேர் இருக்கிற போது எல்லாத்துக்கும் நடுவில் சாமி ஆடி ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிக்குவாங்க. அன்டூயிங்னு ஒன்று இருக்குது. என்னோ பண்ணிட்டீங்க, பண்ணது தப்பு, அதை உங்களால இப்போ ரீவைண்ட் பட்டன் ஒன்று கிடையாது, அதை சரி பண்ண முடியாது. ஆனது ஆச்சு, தப்பு பண்ணிட்டோம், கொள்ளை அடிச்சிட்டோம், சொல்லக்கூடாது சொல்லிட்டோம், எழுத வேண்டிய லெட்டரை எழுதல, கூப்பிட வேண்டிய ஆளை கூப்பிடல, நிக்க வேண்டிய இடத்துல நிக்கல, ஆபீஸ்ல வேலையை அசைன்மெண்ட்டை ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணல. இப்போ அது எதையும் சரி பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணலான்னா, அப்போ சாமிக்கு காணிக்கை கொடு, ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்து, அங்க பிரதட்சணம்னு ஒண்ணு பண்ணு, சுமை தாங்கின்னு ஒண்ணு பண்ணி ஊர்ல வை, வில்லேஜ்ல வை, பாவ பரிகாரம் பண்ணு, கில்ட் அப்பீஸ்மெண்ட்டுக்கு எதனா செய், நாட்டுக்கு நல்லது பண்ற மாதிரி எதனா பண்ணு, கருமாரிக்கு அம்மனுக்கு கஞ்சி காய்ச்சி ஊத்து, கூழ் ஊத்து, வாய்க்கால் வெட்டி கொடு, குளம் வெட்டி கொடு, மரம் நட்டு கொடு, சிலை வச்சு கொடு, எதனா ஒண்ணு ஊருக்கு பண்ணு. ஏன்னா நீ தப்பு பண்ற பப்ளிக்ல போய் சொல்லவும் முடியாது. அப்ப என்ன பண்ணா, நல்ல மனுஷன் மாதிரியே மரம் நட்டுட்டு, வாய்க்கால் வழி வெட்டி கொடுத்துட்டு, வயவழியில தண்ணி ஊத்தி கொடுத்துட்டு, என்ன சாமியை கும்பிட்டுட்டு, குளத்துல போய் குளிச்சுட்டு, என்ன புண்ணிய தீர்த்தம் மாடி வெளில வந்த சிறைப்படாங்கல்ல, அதெல்லாம் பண்றதுக்கு பேரு அன்டூயிங். வேற ஏதோ ஒன்று டூ பண்ணிக்கிறோம், அந்த டூ பண்ணது சரி கிடையாது. இப்போ அன்டூ பப்ளிக்ல பார்த்து இதுல கைத்தட்டல் வாங்கிக்கிட்டு வெளியிலயும் கை தட்டுறாங்க, சபையிலையும் ஏத்துக்கிறாங்க, நம்மளுக்கும் சந்தோஷமாகுது, கில்ட்டுக்கு ஒரு பாவ பரிகாரம் கிடைச்சது, வாயை விட்டு வெளியில சொல்ல வேண்டாம்.
பாசிவ் அக்ரஷன் ஒன்று இருக்குது. நிஜமாவே எனக்கு நிறைய பேர் மேல கோபம் இருக்குது, அவங்களெல்லாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஜோவியெல்லாம் நாங்கள் சொல்றது, நம் நாட்டில் கொல்லப்பட வேண்டியவர்கள் மிக மோசமான மனிதர்கள், கேவலமான மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நாம கொல்லக்கூடாது, ஏன்னா நம்மள ஜெயில போட்டுருவாங்க. அவங்க கொல்லப்பட வேண்டியவர்கள் ஒரு டவுட் கூட கிடையாது. யாரை போய் கட்டிக்கினாலும் ஆமா சாருன்னு சொல்லுவான். ஆனா நம்ம கொண்டோம்னா நம்மளை ஜெயில போட்டுருவான். அப்ப என்ன பண்ணணும்னா அதை வேற மாதிரி பாசிவ் அக்ரஷன் வேறு இடத்துல காமிக்கணும், வேறு விதமாக காமிக்கணும். மேனிப்புலேட்டிவ்னு சொல்லுவாங்க. அப்ப passive aggressive person may be uncooperative in carrying out the duties or other tasks, deliberately ignore someone when spoken to, might adopt a negative view of the situation about the job or those around them. அப்போ இவங்க நெகட்டிவ் ஆட்டிடியூட் வச்சுக்குவாங்க. பாஸ்ன்னு ஒரு ஆள், மேனேஜர்னு ஒரு ஆள் இருப்பாரு. அவரு மாசம் திட்டுவாரு, எல்லா நாளும் திட்டுவாரு. அந்த ஆளை திருப்பி அடிக்கணும், எப்போ அடிக்கணும்னு தெரியாது. ஆனா டீம்ல இருக்கிற 4 பேருக்கும் செம்ம கோவம். 31 மார்ச் அன்னைக்கு நம்ம பிசினஸை கம்ப்ளீட் பண்ணி ஸ்டேட்மெண்ட் ஹெட் ஆஃபீஸுக்கு போனோம். 4 பேரும் மொத்தமா சேர்ந்து ஒரு கார்ல போறேன்டா டூர்னு போட்டு போயிடணும். 4 பேரும் சிக்குன்னு டாக்டர் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி அனுப்பிட்டு 31 மார்ச் 4 பேரும் டீம் காணோம். இவன் எவ்வளவுதான் டக்கர் அடிச்சாலும் ஒரு ஆள் 2 ஆள் வேலை தான் பார்க்க முடியும், 4 பேர் வேலை பார்க்க முடியாது, சாப்பிட்டோம். அது பேர் பாசிவ் அக்ரஷன். அப்புறமா சப்ளிமேஷன் ஒன்று. நம்ம சில கோபங்கள் இருக்குது, சில ஆற்றாமை இயலாமை இருக்குது. அப்ப என்ன பண்ணோம்னா அதை பாசிட்டிவா மாத்திரணும். அப்ப ஆர்ட் ஒர்க்கு, டிராயிங் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு, டான்சிங்கு, மியூசிக்கு, சிங்கிங், பொயட்ரி, கவிதை எழுதுறது, எல்லா கோபங்களையும் எல்லா வருத்தங்களையும் கவிதையாக்குறது. கண்ணதாசன் அவருடைய வருத்தங்கள் பூரா கவிதையாக்கி இருக்கிறாரு, கோபங்கள் பூரா கவிதையாக்கி இருக்கிறாரு, காதல் மகிழ்ச்சி எல்லாத்தையும் கவிதையாக்கி இருக்கிறாரு. இதெல்லாம் சப்ளிமேஷன் பேரு. பாசிட்டிவா கொண்டு வந்துருது, யாரையும் அஃபெக்ட் பண்ணாது. ஆனா அட் த சேம் டைம் நாட்டுக்கும் உதவும், எனக்கும் ஒரு ரிலீஃப் ஒன்று கிடைக்கும், ஒரு ஆறுதல் கிடைக்கும். அந்த இடம் இயலாமை, அந்த இடம் கோபம், அந்த இடம் ஆற்றாமை, அந்த இடம் மிகப்பெரிய சினம். ஆனாலும் கூட அவ்வளவு வெறுப்பு சினம் இருந்தாலும் எல்லாத்தையும் நான் இங்க படத்துல கொண்டாந்துடுறேன், பாட்டுல கொண்டு வந்துடுறேன், ஓவியத்துல கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றது. இது வந்து சப்ளிமேஷன் பேரு. அதுக்கப்புறம் இது அக்ரெஷன் வந்து டிஸ்ட்ரக்டிவ், சப்ளிமேஷன் வந்து பாசிட்டிவ். அப்புறம் ப்ரொஜெக்ஷன், எனக்கு என் மேல இருக்கிற கோவத்தெல்லாம் நான் வேற யார் மேலேயாவது காட்டுறது, அந்த ஆளு திருடுன்னு சொல்றது. இப்ப நம்ம கட்சி மதவாத கட்சி, நம்ம என்ன பண்ணோம், அந்த கட்சி மதவாத கட்சி, அந்த கட்சி பிரிவினை கட்சி, அந்த கட்சி இந்த கார்பரேட் ஸ்டாஃப் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு டயலாக் பேசுறோம். மனதறிந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் கூட நம்ம பண்ற தப்பெல்லாம் இன்னொருத்தம் பண்ணா அப்படின்னுட்டு எதிர்கட்சி மேல போடுறது. இந்த சாயங்காலம் டிபேட் 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் எந்த டிவியை ஓபன் பண்ணீங்கன்னாலும் பேசுறவன் அத்தனை பேரும் அவன் என்ன தப்பு பண்றானோ அது எதிர்கட்சி பண்ணுதுன்னு தான் பேசி உட்காந்துக்கிறான். என்ன நம்பலைன்னா நாளைக்கு திரும்ப 7 மணிக்கு பாருங்க. எல்லா தப்பும் இவன் எதிர்கட்சியில சொல்றது முழுக்க இவன் கட்சி பண்ண தப்பு தான், அது இவனுக்கும் தெரியும், பாக்குறவனுக்கும் தெரியும். அப்புறம் வித்ட்ராயல்னு ஒண்ணு, எல்லார்கிட்ட வந்து தப்பிச்சு ஓடிடுறது, ஐசோலேஷன். ஜெயில போட்டதான் ஐசோலேஷன் இல்லை, நானே கூட ஐசோலேஷன், தனியா போய் இருந்துருவேன். இமோஷனல் இன்சுலேஷன், எங்க போனாலும் யார்கிட்ட பேசினாலும் என்னை குறை சொல்றாங்க, தப்பா சொல்றாங்க, எனக்கு மதிப்பு மரியாதை இல்லை, நான் யாரையும் பார்க்க மாட்டேன், வீட்டோடய இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றது. சஃபரிங் மை செல்ஃப் இன்சைட் அப்படின்னு சொல்ற போது ஐசோலேஷன், யாரோடும் சேர மாட்டேன், எனக்கு இன்புட்டே வேணாம், எனக்கு ஸ்டிமுலஸே வேண்டாம். ஸ்டிமுலஸ் வெளில போனா தானே ஸ்டிமுலஸ் ஒன்று வரும், நாங்க உள்ளே உட்காந்துதான் ஸ்டிமுலஸே கிடையாது, எல்லாத்தையும் கட் ஆஃப் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு வித்ரா பண்ணி உள்ள போறது ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தாட்டையும் ஃபீலிங்கையும் செப்பரேட் பண்ணிடுறது, நானும் மக்களையும் செப்பரேட் பண்ணிடுறது, எனக்கும் மற்ற கான்டாக்டையும் செப்பரேட் பண்ணிடுறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடுறது. வேற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஒரு ஆளு நார்த் இந்தியாவில் ஒரு கொலை பண்ணிட்டாரு, அப்புறம் தப்பிச்சு அவர் இங்க வந்துட்டாரு. அதுக்கப்புறமா ஆனா அவருக்குள்ள கில்ட் இருக்குது, அதனால அவர் முடிவு பண்ணிட்டாரு, நான் இந்த ரூம் விட்டு வெளில வரமாட்டேன் அப்படின்ட்டு ஒரு 40 வருஷம் அவர் ரூம்குள்ளே இருந்தாரு. ஆனா ரூம்குள்ள இருந்து நல்ல நல்ல புத்தகங்கள்லாம் எழுதி அதெல்லாம் மக்களுக்கு கொடுத்தாரு. 40 வருஷம் ரூம் விட்டு வெளியிலே வரல அந்த ஆளு. இயல்பா பார்க்கணும்னா அவர் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணாரு, அவருக்கு ஒரு குற்ற உணர்வு வந்தது. அந்த குற்ற உணர்வுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவர் வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு. இப்ப போலீஸ் அவரை கண்டுபிடிக்கல, இல்ல தெரியாது. அவரு 40 வருஷம் ரூம்குள்ளே இருந்தாரு, ரொம்ப ரொம்ப நல்ல புத்தகங்கள்லாம் எழுதி நாட்டு மக்களுக்கு கொடுத்தாரு. அவர் எல்லாரும் இப்ப சாமி சாமின்னு கும்பிட்டு உட்காந்துக்கிறாங்க. சரியா, அது ஒரு ஏரியா.
ஐசோலேஷன் பேரு, காம்பன்சேஷன் பேரு, ரேஷனலைசேஷன் பேரு, இன்டெலெக்சுவலைசேஷன் பேரு, வித்ராயல்னு பேரு அதுக்கு. அப்புறம் ஹியூமர்னு ஒன்று இருக்குது. எப்பெல்லாம் நம்ம தப்பு பண்றோமோ, நம்மால முடியலையோ, அழுக கோபம் வருதோ, அது எல்லாத்தையும் சிரிப்பா மாத்தி எல்லாரையும் சிரிக்க வைக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு சீரியல் இருக்குது இங்கிலீஷ்ல, 10-20 வருஷமா ஓடினதுன்னு நினைக்கிறேன். அதுல நடிச்ச ஒரு ஆள் இப்பதான் இறந்து போனார் ரீசெண்டா. அவ்வளவு பேரும் காமெடியன்ஸ் முழுக்க, உலகம் பூராவுமே எல்லா காமெடியன் வாழ்க்கைக்குள்ளேயும் சோகம் இருக்கும், இன்க்ளூடிங் அவர் நாகேஷ் இருந்தாரு. அவர் வாழ்க்கை முழுக்க, தனிப்பட்ட வாழ்க்கை முழுக்க சோகம்தான். சார்லி சாப்ளின் வாழ்க்கை முழுக்க சோகம்தான். இந்த மாதிரி ஏராளமான, மேரானம் ஜோக்கர்ல இவர் ராஜ் கபூர் நடிச்சிருப்பாரு. 3 காதல் தோல்வி சோகம்தான், ஆனா அவர் சிரிப்பார். எல்லாம் சரி சரி சரின்னு சொல்லிட்டு பிரமாதமா பாட்டு பாடுவாரு. ஏன்னா அந்த மாதிரி பாக்குற போது ஹியூமர் அப்படின்னு மாத்திருவாங்க. உண்மையில உள்ள இருக்கிற உணர்வு வந்து சோகம், அழுகை. ஆனா அந்த சோகம், அழுகையை அவங்க மகிழ்ச்சியா மாத்தி வெளியில காமிப்பாங்க. டினையல்னு ஒண்ணு இருக்குது. இல்லை, மறுத்து விடுவோம். என் ஒய்ஃபு டைவர்ஸ், போடா நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி என் ஒய்ஃப் சொல்லுவா? அதெல்லாம் கிடையாது, பொய், நிஜமாவே வி ஆர் டுகெதர் அப்படின்னு சொல்றது. கேன்சர்னு சொல்லுவாங்க டாக்டர் கிட்ட, யோ நீ தப்புயா, உனக்கு அறிவே கிடையாது, நீ எம்பிபிஎஸ்ஸே பாஸ் ஆகல, நீ ஃப்ராடு, எனக்கு கேன்சர் கிடையாது, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படிம்பாங்க. காலை எடுத்துடணும்னு சொல்லுவாங்க ஆக்சிடென்ட்ல, அதெல்லாம் எடுக்க முடியாது என் காலு, அது எப்படியும் சரி பண்ணிடலாம், நீ மருந்து போடு, நீ தையல் போடு, நீ போனுக்கு ஒர்க் பண்ணு, நீ சும்மா ஏமாத்துற, உனக்கு தெரியாது, வேற டாக்டர் அனுப்பு அப்படிம்பாங்க. இதெல்லாம் டினையல்னு பேர். எங்கெங்கெல்லாம் மிகப்பெரிய சோகம். இறந்துட்டாங்கன்னு சொல்லுங்களேன், இல்லையே கை பாருங்க ஆடுது, நான் பார்த்தேன், இதை பாருங்க பாருங்க கை அசைது, யோ எல்லாம் பண்ணாதயா, டாக்டர் கிட்ட கொண்டு போகலாம் அப்படிம்பாங்க. இதை ஏற்றுக்கொள்கிற மனநிலை இல்லை. இது எல்லாத்தையும் மறுத்து விடுவார்கள். கேன்சரோ, டெத்தோ, அடிபட்டதோ, அவமானமோ எல்லாத்தையும் மறுத்துடுறது. சரியா? அப்புறம் ஓவராலா பார்க்கிற போது இந்த மாதிரி டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை, நான் அதெல்லாம் செய்யறது இல்லைங்க அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா இது வந்து மனமறிந்த பொய். ஏன்னா இப்ப இவ்வளவு நேரம் லெக்சர் கேட்டீங்க, அதனால இதுல நான் இத்தனை சொல்லியிருக்கிறேன்ல, எப்படி பார்த்தாலும் ஒரு 7, 8, 10 தேரம். என்ன பண்றோம்னு பாருங்க. ஒரு அவேர்னஸ்க்கு வரட்டும், விழிப்புணர்வு நிலைக்கு வரட்டும், கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு வரட்டும், தெரியட்டும், புரியட்டும், நான் இப்படிதான் இருக்கிறேன், நான் இது இந்த காரியத்தால பண்றேன், அந்த வேலை பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் இந்த வேலை பண்ணி என்னையும் ஏமாத்தி ஊரையும் ஏமாத்தின்னு இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்க. சரியா? நான் இப்ப சொன்னது எல்லாத்தையும் அப்படியே இன்னொரு வாட்டி கேட்பீங்களா? ஒன்னொன்னா பார்ப்பீங்களா? எங்கெங்கெல்லாம் நான் இந்த கேம் விளையாடுறேன், ஊரை ஏமாத்துறேன், என்னையும் ஏமாத்தின்னு இருக்கிறேன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் குறைக்க பார்ப்போம். கேமே விளையாடாம உங்களால இருக்க முடியாது. எப்படி இந்த கேம் வந்தே தீரும், டிஃபென்ஸ் பண்ணி தான் தீருவீங்க. ஆனா இந்த அன்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து ஆழ்மனம், அடிமனம், வேர்மனம், உள்மனத்துல இருந்து கொஞ்சம் அவேர்னஸுக்கு விழிப்புணர்வு நிலை கொண்டாடுவோம். அப்புறமா சிலதை கொஞ்சம் மட்டுப்படுத்தி, கட்டுப்படுத்தி, கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி, கொஞ்சம் குறைச்சு, கொஞ்சம் மேனேஜ் பண்ணி, அட்ஜஸ்ட் பண்ணி, ஒரு மாதிரியா அடாப்ட் பண்ணி மாறினா வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் நிஜமாவே மகிழ்ச்சியா இருக்கும். இப்ப வேற வழி இல்லாம இந்த மாதிரி பண்ணின்னு இருக்கிறோம், தெரியாம பண்ணின்னு இருக்கிறோம். இப்ப தெரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிட்டு மாத்திக்கிறோம், மாத்தினதுக்கு அப்புறம் சிலதை குறைக்கணும், குறைச்சிக்கிறோம். சிலது இந்த மாதிரி பண்ற போது உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான மலர்ச்சி வரும். நன்றி, நிறைவு செய்கிறேன். எல்லாம் நீங்க சொல்லிட்டா நாங்கெல்லாம் ஒத்துக்க முடியாது. இதுக்கு பேரு டினையல். சரியா? ஒவ்வொன்னா சொல்லுவாங்க, நான் என்ன பேருன்னு சொல்றோம். நீங்க சொல்லிட்டா நாங்க ஒத்துக்கலாமா? ஆமா. நீங்க என்ன சால்ஜாப்பு சொன்னாலும் அது திருப்பி டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் வந்து விழும். இது என்ன பிரச்சனைன்னா, இப்ப எது சொன்னாலும் ஒத்துக்க மாட்டார் ராமு சார். ஆமா ஆமா ஆமா. நான் சரியான பேர் சொல்றேன் உங்களுக்கு, சரியான படிச்சது. பாவம். பாவம் வாங்க, யார் யார் என்னென்னது எங்க எங்க கலடா பண்ணீங்க சொல்லுங்க. லதா மேடம் சொல்ல வராங்க ஃபர்ஸ்ட். இல்ல நான் அப்புறம் பேசுறேன். இப்ப வேணா 4 பேர் உதவாங்கிறதுக்கு அப்புறம் 5வது அப்புறம் எல்லாருக்கும் கொடுத்த
பணத்தை தானே எனக்கும் கொடுத்தாங்க, என்ன மட்டும் தனியாவா கொடுத்தாங்க? ம், சொல்லுங்க. சார் இந்த ரொம்ப வாட்ஸ்அப்ல ரொம்ப நம்ம நன்றி. சூப்பர் பேசுங்க வாங்க. பேசுங்க பேசுங்க மேடம் சம்டைம்ஸ் பேசுறாங்க. சார் எனக்கு நீங்க பேசும்போது ரியலி ஐ எம் ஸ்பீக்கிங் அந்த டைட்டில் வந்து மேட்ச் ஆகாத மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் உங்களோட பர்டிகுலரா உங்களுடைய நிறைய டாபிக்ஸ்ல. இன்னைக்கு ரொம்ப பக்கவா இருந்தது சார். அப்படியே டிஃபென்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தது சார். ஆனா அந்த இதெல்லாம் ஸ்டார்டிங்ல நோட் பண்ணணும்னு தோணல. அப்புறம் நடுவுல ஐ கெனாட் மூவ். அதனால நான் நோட்டே பண்ணல சார். அந்த ஆர்டர்ல நீங்க அந்த டைட்டில்ஸ் ஒன்லி அனுப்புங்க சார் நம்ம குரூப்ல. ரொம்ப நல்லா இருந்தது அது. அந்த டைட்டில் ஒண்ணு பார்க்க பார்க்க நீங்க சொன்னது ஓரளவு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ரைட். ஆஹ் ரொம்ப நல்லா இருந்தது சார். ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் மோர் தென் தட். அப்புறம் நீங்க என்ன டைப்னு சொல்லுவீங்க? ஏற்கனவே என் மேல கரம் வச்சுக்கிறான். இதுல எல்லாரும் எஸ்கே வராங்க. வாங்க சார், முகிந்தன் சார் வாங்க. ஏற்கனவே ராமு சாருக்கு கணக்குன்னா பிடிக்காது. அப்ப நீங்க கூட அது அது என்ன டைப் சார்? அதுவும் டிஃபென்ஸ் தான். அதுக்கு தப்பிச்சு தானே சைக்காலஜிக்கு போனது. இதுல முடியலைங்கிறப்ப நாங்க வேற எங்கன்னா பேர் வாங்கிட்டு போறோம். இன்னும் கூடுதலா ஒரு தகவல், எப்பவுமே உங்க அண்ணனையும் உங்க அக்காவையும் உங்களால அகாடமிக்கா ஓவர்டேக்கே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க 2 வருஷம் மூத்தவங்க. நீங்க 4ஆம் கிளாஸ்னா அவங்க 6ஆம் கிளாஸ், நீங்க 10ஆம் கிளாஸ்னா அவங்க 12ஆம் கிளாஸ், நீங்க ஃபர்ஸ்ட் இயர்னா அவங்க தேர்ட் இயர், நீங்க பிஎஸ்சினா அவங்க எம்எஸ்சி. அவங்கள உங்களால அகாடமிக்கா ஓவர்டேக்கே பண்ண முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு வேற எங்கேயாவது மரியாதை வேணும்னு அகாடமிக் ஏரியாவை டைவர்ட் பண்ணி வெளியில போய் வேற எங்கேயாவது பேர் வாங்குவீங்க. இன்னொரு ஆங்கிள், ஒரு ஆல்ஃபிரட் ஆட்லர் சொல்லுவாரு, 3 குழந்தை இருக்கு, 2வது குழந்தை என்ன பண்ணும்னா, அந்த குழந்தை தான் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வீட்டை விட்டு முதல்ல ஓடிடும். படிக்கிறதுக்காகவாவது, இல்ல வேலைக்காகவாவது, இல்ல கல்யாணத்துக்காகவாவது, என்ன காரணத்தை சொல்லியாவது வீட்டை விட்டு தப்பிச்சு போற முதல் குழந்தை 2வது குழந்தைன்னு சொல்லுவாங்க. முதல் குழந்தை கூடவே இருக்கும், அப்பா அம்மாவை பாத்துக்கிறேன், நான் இங்கே படிக்கிறேன், நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு இங்கே இருக்கும். 2வது குழந்தை வீட்டை விட்டு ஓடிடும். என்ன ரீசன் சொல்றீங்க சார்? இந்த முதல் குழந்தையோட முதல் குழந்தைய ஓவர்டேக் பண்ண முடியாது. இதுக்கு பேர் புகழ் வேணும். இங்க அவன் அவன் அவ இருக்கிற வரைக்கும் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நான் வெளில போய் சம்பாதிச்சுக்கிறேன் அப்பேறன்னு போயிடும். ஃபர்ஸ்ட் பர்சன் டு லீவ் த ஃபேமிலி இஸ் a second child. உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, உங்களுடைய எல்டர் வந்து குட் இன் மேக்ஸ் அப்படி மீன் பண்றீங்களா? இல்ல, அவரு எம்டெக் கோல்டு மெடலிஸ்ட், மெட்ராஸ் ஐஐடி. அதான் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி கையால கோல்டு மெடல் வாங்கினவர். நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நாங்க மீட்டிங் பேசி கை தட்டு வாங்கிக்கிறோம். வாங்க சார், முகிந்தன் சார் பேசுங்க. வாங்க முகந்தன். எனக்கு ஸ்டீஃபன் சார்கிட்ட ஒரு கேள்வி உண்டு. இந்த பொக்கிஷத்தை நீங்க எங்க கண்டுபிடிச்சீங்க, எப்ப கண்டுபிடிச்சீங்க, எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதெல்லாம் 35 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படியா? ஆமா. அப்பது பழைய கதையா? ரொம்ப நாள் யோசிச்சாங்க. ரொம்ப நாள் பேசுனாங்க. என்ன ஒண்டா ஒரு இடத்துல இருந்தீங்களோ, ஒர்க் பண்ணீங்களோ? ஹிப்னாட்டிக் சர்க்கிள்ல இருந்தோம். ஹிப்னாட்டிக் சர்க்கிள்னு ஒரு சர்க்கிள் இருக்கு, அதுல இருந்தோம். அதுல மீட் பண்ண. அது ஓஹோ, சரி சரி, அருமை அருமை. நான் ரொம்ப நாளைக்கு பிரசிடென்டா இருந்தேன். ஸ்டீஃபன் கொஞ்ச நாள் என் கூட ட்ரெஷரா இருந்தாங்க. கனெக்டடா இருப்போம், எப்பயுமே கனெக்டா இருப்போம். வீட்டுக்கெல்லாம் போவேன், பேசுவோம், கொள்ளுவோம், போன் பண்ணி பேசுவோம், ரெகுலரா மீட் பண்ணுவோம். அப்படிதான். உண்மையில ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல, அது பொக்கிஷம் தான். உண்மையில என்னத்தை எடுத்து பேசினாலும் அது அவ்வளவும் விஷயம் அத்தனையும் அப்படியே என்ன மடை திறந்த வெள்ளம் போல அப்படியே கொண்டு வந்து சூப்பர் சார், சூப்பர். எனக்கு உங்கள்கிட்ட ஏற்கனவே கேட்கப்பட்டவர்களே, நீங்க யாரு? இந்த எத்தனையோ பர்சனாலிட்டியை நீங்க எங்களுக்கு சொல்லிட்டீங்க. அந்த பர்சனாலிட்டியில நீங்க என்ன பர்சனாலிட்டி? நிறைய இருக்குது. நிறைய மைனஸ் இருக்கு, அதையும் சொல்லிருக்கல. நிறைய சொல்லியிருக்காரு அவர். சார் டயத்துக்கு தகுந்த மாதிரி, எதிர் ஆளுக்கு தகுந்த மாதிரி அவர் பர்சனாலிட்டி மாறும். எனக்கு என்னுடைய அம்மா அப்பா ஃபேமிலியில எனக்கு சரியான உறவு முறைகள் கிடையாது. 40-45 ஆண்டுகளாக கிடையாது. அப்ப வேற காம்பன்சேஷன், எனக்கு லவ் அண்ட் அஃபெக்ஷன் வேற இடத்துல கிடைச்சாகணும்.
அது இல்லாமல் இருந்தால் ஐ வில் பிகம் அன் ஆர்ஃபன். எனக்கு ரொம்ப தனிமைன்னு வந்துடும். அந்த தனிமைக்கு மாற்று நிறைய பேர் நண்பர்களா ஆக்கிக்கும். குடும்பம் கிடைக்கலன்னா நண்பர்களை கண்டுபிடி. வாங்க சார், நண்பர்களுக்கு மகிழ்ச்சியா இருக்க பாரு. முகந்தன் சார் பேசுங்க. ஹலோ, வாங்க வாங்க. பேசுங்க 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 சார், கேக்குது. ஓகே ஓகே சார், நீங்க நிறைய சொன்னீங்க, உங்களுக்கு மேட்ச் ஆகும்னு சொன்னீங்க. ஒன்னே ஒன்று ஐ வாண்ட் டு ஹைலைட் வித்ராவல். கடைசியாக சொன்னது வித்ராவல், சஃபரிங் மை செல்ஃப் அப்படின்னு சொன்னீங்க. நான் வந்து ப்ரொமோஷன்ல டெல்லி போக சொல்லும் அது வரைக்கும் நான் வந்து சக்ஸஸே ஃபேஸ் பண்ணியிருந்தேன். அங்கே போனோடனே ஒரு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் வந்துட்டு என்னடா அது தோத்துடுவோமோ அப்படின்ட்டு டிப்ரெஷனில் ஆயிடுச்சு. அப்போ பாடிலி ஐ வாஸ் கெட்டிங் சஃபரிங் ஆல்சோ. ஹார்ட் பீட் ஜாஸ்தியாகவும் பயமா இருக்கும், நிறைய பிரச்சனை. ஒரு 6 மாசம் ஐ வாஸ் இன் தட் ஸ்டேட், டீப் டிப்ரெஷன்ல இருந்தேன். ஸ்லோலி ஐ பிகேம், இடத்த மாத்துறாங்க, தென் ஐ பிகேம் ஆல் ரைட். அது வந்து தட்ஸ் ஐ வாண்ட் ஹைலைட் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ். வித்ராயல்னு சொன்னோம்னா எங்க வேணாலும் வித்ராயல் இருக்கும். ஆபீஸ்ல அந்த பொசிஷன் ஜெனரல் மேனேஜர் டு விபின்னு வச்சுக்கோங்களேன். அது விபி தனியா போய் ஒரு இடத்துல போடுற போது அதுவும் வித்ராயல் தான். ஐயோ நம்ம எவ்வளவு நல்லா ஹாப்பியா இருந்தோம், எவ்வளவு பேரோட ஜாலியா இருந்தோம், இப்ப எங்கேயோ கொண்டு போய் போட்டானே நம்மள. நான் நொய்டால ஒரு ப்ரோக்ராம் எடுக்கிறேன். டெஹரி டேம் இருக்கு இல்லையா, அதான் உலகத்திலேயே ஹையஸ்ட் உயரமான இடத்துல, எவரெஸ்ட்ல இருந்து இல்ல ஹிமாலயாஸ்ல இருந்து வர்ற தண்ணி டெஹரி டேம்னு பேரு. அந்த மக்களுக்கு நான் நொய்டால கிளாஸ் எடுக்கிறேன். எல்லாம் டாப் லெவல் அஃபீஷியல்ஸ், அந்த டாப் 20 பாங்கல்ல, அந்த டாப் 20 பீப்புளுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் 5 நாள் NLP. அது முடிக்கிற போது அவங்க சொல்றாங்க, சார் நீங்க எங்க டேமுக்கு வாங்க சார், அது இன்னும் 5000-10,000 அடி மேல போனோம், வந்துருங்க சார், உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறோம் சார். நாங்க போர் அடிச்சுன்னு கஷ்டப்பட்டு உட்காந்துக்கிறோம், உங்களை மாதிரி ஆளுங்க இருந்தாங்கன்னா ஜாலியா பேசினிருக்கலாம், அதனால நீங்க வந்துருங்க, எவ்வளவு நாள் வேணா தங்குங்க, என்ன வேணாலும் கேளுங்க, கொடுக்குறோம், ஜாலியா இருக்கலாம் சார், வாங்க சார். உலகத்தோட தொடர்பு இல்லாத இருக்கிறாங்க அவங்க டெஹரி டேம்ல. யாராவது வந்தாங்கன்னா இந்த மாதிரி பேசக்கூடிய ஆள் வந்தா அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது அவங்களுக்கு. அது வித்ராயல் தான். ஃபோர்ஸ்டு வித்ராயல், வித்ராயல். ஓகே ரைட். பேசிட்டீங்களா சார் நீங்க? வாங்க தேங்க்யூ வாங்க சார், நீங்க பேசுங்க சார். முகுந்தன் சார் பேசிட்டீங்களா? பேசிட்டேன். ரைட், ஓகே. வாங்க சார், நடராஜ் சார் வாங்க பேசு. இந்த பேச்சு ராமு சார் பேசினது டிஃபென்ஸ் மெக்கானிசம் நானும் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருந்தேன், பேசுவாரான்னு. நீங்க தலைப்ப மற்ற தளத்திலேயே வந்து பேசினா நல்லா இருக்கும். ஏன்னு சொன்னா நானும் பல தடவை சொல்லி இருக்கிறேன், ஆனா ஒருத்தருக்கும் புரிய மாட்டேங்குது. ஆனா இது ஒரு புதுசான விஷயம் இல்லை. நாங்க எல்லாம் சின்ன வயசுல படிச்சது தானே இந்த நரியின் திராட்சை பழம்னு சொல்லி, இந்த திராட்சை கொட்டாம நரி சொல்லிச்சு இது புளிக்குமான்னு. அது நல்ல ஒரு உதாரணம் இல்லையா? அதே மாதிரிதான் சொல்லுவாங்க, இந்த ஒழுங்கா நாட்டியம் ஆடாத சொல்லுவாங்க மேடை. அதேதான். அப்ப இது எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது, ஆனா இதை நாங்க விளங்கப்படுத்தினாலும் அதை ஏற்றுக்கொள்றாங்க இல்லை. அது ஒன்று. மற்றது வந்து ஒரு பழைய பாட்டு இருக்குது, இந்த திருடாதே என்ற பாட்டாக்கும். அதுல ஒரு வரி இருக்குது, தெரிஞ்சும் தெரியாம தவறு செய்தா திரும்ப வராம பாத்துக்க. அப்ப தெரியாம தவறு செய்யறதுதான் people do that. தெரிஞ்சு தவறு செய்யறோம் மோசக்காரன் இல்லையா? அவன் திரும்ப வராதான் திரும்பவும் பண்ணுவான். பிகாஸ் அந்த பாட்டுல அவர் சொன்னது தெரியாம தவறு செய்யறது, எல்லாமே தவறு செய்யறது தெரியாம தான். தெரிஞ்சு தவறு செய்யறது ஒருத்தரும் இல்லை. அப்படி தெரிஞ்சு செய்யறதுன்னா அவன் ஒரு பொல்லாத மோசக்காரன், அவனை திருத்த முடியாது. திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு அவரே சொல்லிட்டாரு. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? ஒரு ஆளும் தெரிஞ்சு தவறு செய்யறது தெரியாம தவறு செய்யறது என்று சொல்லிக்கல. இது சைக்காலஜியோட கொண்டாந்து சேர்க்கலாம், ஃபாரன்சிக் சைக்காலஜியோட சேர்க்கலாம். மென்ஸ் ரியா அப்படின்னு ஒண்ணு இருக்குது, லட்டின் டேர்ம்ஸ், MENS, மென்ஸ் REA. மென்ஸ் ரியானா மென்டல் எலிமெண்ட். அடிக்கணும், கொலை பண்ணணும், திருடணும், எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாரும் பண்றோம். மென்ஸ் ரியா இஸ் தேர் இன் எவ்ரிபடிஸ் மைண்ட். கூடவே இந்த சூப்பர் ஈகோ வந்து பண்ணாதுன்னு சொல்லிடுது, அதனால நம்ம பண்ணாம இருக்கிறோம். ஆக்டர்ஸ் ரியஸ்ன்னு அடுத்தது வரும்.
ACTUS, ஆக்டஸ் ரியஸ், REUS. ஆக்டஸ் ரியஸ்னா பிசிக்கலி கேரிங் அவுட் த ஆக்ஷன் பேஸ்ட் ஆன் யுவர் மென்சரியா. சதித்திட்டம் பண்ணி கொலை பண்ணிடுறது, கோவப்பட்டு அடக்காம அதை வெளிப்படுத்திடுறது. ஸோ மென்சரியா எல்லார் மனசுலையும் இருக்குது. இந்த ஆளை போட்டா நல்லா இருக்கும், அவனா செத்துட்டான் நல்லா இருக்கும், ஆக்சிடென்ட்ல செத்துட்டான கூட நல்லா இருக்கும், எவனாவது குத்துனா நல்லா இருக்கும், இவன் ஒழிஞ்சா நல்லா இருக்கும், இல்ல பாசி டிரான்ஸ்ஃபர்ல போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாம் உண்டு. மென்சரியா இஸ் ஆல்வேஸ் தேர். பட் மென்சரியாவை சூப்பர் ஈகோ கண்ட்ரோல் பண்ணி நிறுத்திடுது. இங்க என்ன ஆகுதுன்னா, ஆக்டர் சீரியஸ்க்கு எவன் போறானோ அவன் கிரிமினல், அவனை தான் உள்ள தூக்கி போடுவாங்க. இந்த ஆக்டர் சீரியஸ்ல பிசிக்கலா எவன் பண்றானோ அவனுக்கு மென்சரியா இருந்ததான்னு பார்ப்பான். கோவத்துல கத்தி எடுத்து குத்திட்டான்னா அது வந்து இம்பல்சிவ், அது பெரிய காரியம் இல்ல. கார் ஓட்டின்னு போறபோது ஆக்சிடென்ட்ல ஒரு ஆள் செத்து போனான்னா அது தெரியாது, அவன் யாருன்னே தெரியாது, அவன் கொல்லணும்னு நினைக்கல, மென்சரியா ஆப்சென்ட். ஆக்டர் சீரியஸ் இருக்குது. பிசிக்கலா கார் இடிச்சா அவன் செத்து போனான், பிசிக்கலா அவன் கத்தி எடுத்து குத்துனான், மென்சரியா இல்ல, இம்பல்சிவா வந்துச்சு. பாஸ்கெட்னு சொன்னா அவன் கத்தி எடுத்து குத்திட்டான், இல்ல மொட்டை மாடலாம் தள்ளி விட்டான். அதுக்கு முன்னாடி இவன் பிளான் எல்லாம் பண்ணல, இவன் கொல்லணும்னு நினைக்கல. அந்த தவறான சொல்லு கொடுத்த உடனே தாங்க முடியாத வலி வர்ற போது அப்படியே இது பால்கனில தள்ளி விட்டுறான். அதுல மென்சரியா கிடையாது, ஆக்டர் சீரியஸ் இருக்குது. நீங்களும் நானும் பாஸ் செத்தா நல்லா இருக்கும்னு நினைச்சோம்னா மென்சரியா இருக்குது, ஆக்டர் சீரியஸ் கிடையாது. அந்த சட்ட டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். இந்த உணர்ச்சி மென்சரியான்றது அந்த மென்சரியான்றது இமோஷனலா ரியாக்ட் பண்றது உண்டு. ஆனா சில பேர் தெரியாம தவறு செய்யறதான். நேற்று நான் இதை பற்றி பேசிட்டு இருந்தேன். அப்ப சொன்னேன், தெரியாம தவறு செய்யறோம் அப்பாவி, தெரிஞ்சு தவறு செய்யறோம் படுபாவின்னு. சரிதானே? தெரியாம தவறு செய்யறா அப்ப இஸ் இன்னசென்ட், இக்னரண்ட். அப்ப அப்பாவின்னு தான் போடணும். அப்ப உணர்ச்சி வசப்படுறது இன்னொரு கேட்டகரி. தெரிஞ்சு தவறு செய்யறோம் படுபாவி. உட்காந்து ரோம் போட்டு யோசிச்சு கொலை பண்ணாங்க, கொள்ளை அடிச்சாங்கன்னா அது மென்சரியான்னு சொல்லுவாங்க. ஆமா, அது இந்த லீகல் டேர்ம்ஸ்ல இங்க தமிழ்ல சொல்லுவாங்க குற்றமனம். குற்றமனம், கரெக்ட். அதான் அவங்க படுபாவி இல்லையா? குற்றமனம். அருமையான டாக், ரொம்ப நன்றி. நீங்க இதே தலைப்புல வந்து அதுலயும் பேசுங்க. நம்ம லண்டன் குரூப்லயும் பேசுவோம். ஆமா ஆமா. தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். யார் வேற யாரு? சுந்தரேசன் சார் பேசுறீங்களா? சிவகுமார் சார் பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வாங்க. As usual, extraordinary speech, defensive mechanism. நீங்க சொன்ன மாதிரி we are living with some kind of defensive mechanism. ஏதோ விதத்துல நம்ம வாழ்க்கையில டிஃபென்சிவாவே வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்றைய நாள் வரை, இன்னைக்கு தேதி வரைக்கும், இந்த மொமெண்ட் வரைக்கும் டிஃபென்சிவா தான் இருந்துட்டு இருக்கோம். நல்லா இருக்கு. 9 பேர் பத்த எங்க அப்பா அம்மா, 3 பேர் பத்த எங்க அப்பா அம்மா லைஃப் நான் கம்பேர் பண்றேன். எங்க அப்பாவுக்கு 9 பேரு, வேற பிள்ளைகள்லாம் சேர்த்து ஒரு 27 பேர், பொண்ணு வேறங்கள் 3-4 பேர் பார்த்தா இருந்தாரு. குடும்பத்தை ஒன்னா வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் அப்பாவுக்கு அம்மாவை எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ 3 பேருக்கு நாங்க அந்த அளவுக்கு அப்பா அம்மாவோட தொடர்பு இல்லாம இருக்காங்க. எனக்கு சரி, இங்கேயே தான் இருக்காங்க, இருந்தும் தொடர்பு இல்லாத மாதிரி இருக்காங்க. அப்பா அம்மா பெருசா ஒண்ணுமே செய்யல, அவர் ஒண்ணுமே இல்லை கடைசியில. இருந்தாலும் எல்லாரும் அப்பா எதுக்காக விசேஷமா போவோம், பேசுவோம், பார்த்துட்டு வருவோம். அந்த ஒரு நிலை மாதிரி இன்னைக்கு வேற மாதிரியான ஒரு சூழ்நிலையில வந்து ஒரு டிஃபென்சிவா நம்ம எடுத்துக்கிறோம். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பெரிய வேறுபாடு இல்லை, பெரிய சொத்து பிரச்சனை இல்லை, பெரிய மன வேறுபாடு இல்லை. இருந்தாலும் ஒன்னா இருந்தும் தனித்தனியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. டிஃபென்சிவா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க சொன்னது நிறைய அடாப்ட் ஆகுது. அக்காவை, என்னுடைய பெரிய பொண்ணு, அவன் தம்பி, கடைசி தம்பியால ஆக்ட் பிடிக்க முடியல. அவ எப்பவுமே ஓவரா தான் இருப்பான். இவன் இன்னும் கூட அந்த சிப்ளிங் ரைவல் இருந்துட்டே தான் இருக்கு. ஆல்வேஸ் ஆன் டாப். இவன் இன்னும் இவ்வளவு வயசாயிடுச்சு, 47 வயசு ஆகுது, இன்னும் எனக்கு அவன் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க மாட்டேறா. இன்னுமா வந்து அவனுக்கு இருந்துட்டு நான் உனக்கு முடியாத போடா, உன் மேல எனக்கு கோவம் இருக்குண்டா அப்படின்றான். இந்த போராட்டங்கள் நடந்துட்டே இருக்கு, குடும்பம் நடந்துட்டு இருக்கு. பெரிய போராட்டம் இல்லை, சின்ன சின்ன போராட்டங்கள்ல சந்தர்ப்பமான வருத்தமா இருக்கு. இதுதான் லைஃப், அப்படி போயிட்டு இருக்கோம். ஒரு கைண்ட் ஆஃப் டிஃபென்சிவ் மெக்கானிசம் நான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். மகிழ்ச்சி தருவது எல்லாமே ஒரு உண்மையான, நீங்க சாப்பிடுறது, சினிமா பாக்குறது, உடை உடுத்துறது, எல்லாமே மகிழ்ச்சி தருவது, எல்லாமே செக்ஸுவல் ஃபீலிங்ஸ் தான்ற மாதிரி ஒரு
புதிய ஒரு செக்ஸுவல் ஃபீலிங்ஸ் ஒரு புதிய பரிமாணத்தை கொடுத்துருக்கீங்க சார் நீங்க. இது வரைக்கும் நான் கேள்விப்படாத ஒரு பரிமாணம். அந்த ஃப்ராய்டு சொன்னது இது ஃபர்ஸ்ட் டைம் ஐ அம் ஹியரிங். நம்ம மகிழ்ச்சியா இருப்பது எல்லாமே ஒரு செக்ஸுவல் ஃபீலிங்ஸ் தான். அதுல கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி தான் நம்ம உடை உண்பதிலும், ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுலையும், சினிமா பார்க்கறதுலையும், புத்தகம் படிப்பதிலும் ஒரு உண்மையான ஒரு ஒரு பரிமாணத்தை கொடுத்துருக்கேன். அன்கான்சியஸ் will never allow you to இதை சொன்னீங்க, allow you to die. உங்க சாக விடாது, உங்களை மகிழ்ச்சியாவே வைத்துக் கொள்ளும். உங்க அன்கான்சியஸ் மைண்ட் ஆல்வேஸ் கீப் யூ ஹாப்பியா. மாதிரி நிறைய சொன்னீங்க. ரொம்ப பிரமாதம் சார். எக்ஸலண்டா நரேஷன், எக்ஸலண்டா பாயிண்ட் பை பாயிண்டா சொன்னீங்க. சூப்பர். வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். வாங்க சுந்தரேஷன் சார் பேசுங்க. சார் சிறப்பான ஒரு பேச்சு சார். ஒரு 1000 மணி நேரம் ஒருத்தர் படிக்கக்கூடிய இத ஒரே மணி நேரத்துல இவர் படிச்சு எல்லாருக்கும் அப்படியே கொடுத்துட்டாரு. ஒரு சிக்மெண்ட் ஃப்ராய்டை பத்தி படிக்கணுங்கிற ஒரு ஆசையை உருவாக்கிட்டார் இவர். ஒரு சைக்கோ அனாலிசிஸ் அண்ட் சைக்கியாட்ரி இது போன்ற நல்ல விஷயங்கள்ல ஆள் மனதில் என்ன இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக சொன்னார். ரொம்ப நன்றி சார். சிறப்பான பேச்சு சார். தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ so much. உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க சுந்தரேசன். 9444 803758. ரைட். தேங்க்யூ சார். நான் மெயிலிங் லிஸ்ட் வச்சுக்கிறேன். ஸ்டீவன் வச்சுக்கோ. நோட் பண்ணிட்டேன். தேங்க்யூ வெரி மச். வேற கிருஷ்ணமூர்த்தி சார் பேசுறீங்களா? கிருஷ்ணமூர்த்தி சார் வாங்க வாங்க வாங்க. வணக்கம். அதாவது சிக்மெண்ட் ஃப்ராய்டு அப்படின்றது வந்து ஒரு ப்ரோஸ் அப்படின்னு சொன்னா அதோட கோனார் உரை தான் இன்றைய உரை அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப எளிமையா இதை விட சிம்பிளா இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரியான ஒரு நினைப்பு நமக்கு கொடுத்துக்கிட்டே வருது. ஒவ்வொன்றும் சொல்ல சொல்ல கேட்கிறப்போ இதான் நமக்கு தெரியுமே, இதான் நமக்கு தெரியுமே அப்படின்னு. கடைசியில சிக்மெண்ட் ஃப்ராய்டு தான் அப்படி சொல்லியிருக்கேன். ஓ அதானே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப எக்ஸலண்ட். ஒண்ணுமே அன்றாட நம்ம வீட்டுல நடக்கிற விஷயங்கள், நம்மளை பத்தி நம்ம நினைச்சுக்கிற எண்ணங்கள் இப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆபீஸ்லயும் இப்படித்தானே இருந்தோம் அப்படின்ட்டு. ஒரு கோபம் வரக்கூடாத ஒரு செயல்கள் வந்து இதை படிச்சாலே இந்த 1 மணி நேர நிகழ்ச்சியை வந்து யாருக்காவது கோபம் வருது, அடிக்கடி கோபம் வருது அப்படின்னா அவர் கேட்டான்னா போதும், இதுதான் இது எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் தான் நார்மலா இருக்கும் போல் இருக்கு அப்படின்றது ரொம்ப கேசுவலா அவரோட ஸ்டைல் சொல்ற ஸ்டைலே வந்து இன்னொரு ஒரு ஹைலைட் அப்படின்னே சொல்லலாம். மத்தவங்க இவ்வளவு ரொம்ப சீரியஸா உட்காந்து சிக்மெண்ட் ஃப்ராய்டுனால ஒரு மாதிரி அலர்ஜியோட தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ரொம்ப கேசுவலா நடைமுறை உதாரணங்களோட எது செஞ்சாலும் இது தப்பே கிடையாது, இது நார்மலா நடக்கிற விஷயம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ளார நமக்கு இருக்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையும் சரி, அல்லது இது தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு உறுத்தலும் சரி, உங்களுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு பின்னாடியும் நமக்கு ஒரு தெளிவு தான் பிறக்குது அப்படின்னு சொல்றேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சாயங்காலம் வருவீங்கன்னு நினைச்சேன், 5 மணிக்கு வருவீங்கன்னு நினைச்சேன். நிறைய பேருக்கு அமைச்சிருக்கேன்னு சொன்னீங்க, வரல. ஃபேஸ்புக்ல பாத்துட்டு இருந்தேன். ஓ ஓகே 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 ஓகே. சுரேஸ்வரன் நம்ம செட்டு தான் நினைக்கிறேன். அது பார்த்ததுனால தான் இவ்வளவு தெளிவு வந்தார். ரைட். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வேற யாரு இருக்கீங்க? கணேசன் கணேசன் சார், சுந்தரமூர்த்தி, அமுதா மேடம். தமிழா அமுதான்னு வர கேட்டிருந்தோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். முத்துராமன் சார் வந்து இது டிஃபென்ஸ் மெக்கானிசம் பத்தி மட்டும் இல்லாம சார் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாரு சார். என்னன்னா அந்த சப்கான்சியஸ் மைண்ட், அதுல இருந்து அப்புறம் வந்து இந்த எரிக்மேனு, அப்புறம் எரிக்சனு, எல்லா சைக்காலஜிக்கல் சயின்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் லிங்க் பண்ணி ஒரு கோர்வையா கொடுத்துட்டாரு சார். இது ஒரு அப்படியே இந்த ப்ரோக்ராம் மட்டும் ஒரு சின்ன புக்கா போட்டா கூட பெரிய சேல்ஸ் ஆகும் சார். இல்ல ஏன்னா ஆமா ரியாலிட்டி லைஃப் எப்படின்னு சொல்றது அப்படி போட்டோம்னா நிச்சயமா நிறைய பேர் படிப்பாங்க. நான் அவர்கிட்ட சொல்லுவேன் அடிக்கடி, சார் நீங்க பண்றதை பேசுறத அப்படியே ரெக்கார்ட் பண்றேன் சார், நான் வந்து எழுதி தரேன் சார் உங்களுக்கு,
நீ சொல்றதை அப்படியே தரு சார், ஒரு புக்கா போடுங்க சார்னா, இந்த புக் ஒரு சின்ன புக்கா போட்டீங்கன்னாக்கா ஒரு 100 ரூபாய் போட்டீங்கன்னா 10,000 காப்பி போகுது சார். அது ஷூர் சார். அப்புறமா இவரு பாயிண்ட்ஸ் என்ன எனக்கு ரொம்ப முக்கியமான என்ன, அந்த வித்ராயல் சொன்னாங்கல்ல, வித்ராயல்ல வந்து ஆக்சுவலா நிறைய வேலை பண்ணலாம், சக்சஸ் நிறைய ஆகலாம் சார். சில பேர் வந்து இப்போ வெளியில டிப்ரெஷன்ல போறாங்கனாக்கா இந்த வித்ராயல்ல வந்து யூஸ் பண்ணாங்கன்னா, வித்ராயல்ன்ற ஒரு கான்செப்ட் அதை யூஸ் பண்ணாங்கனாக்கா தே கேன் பிகம் வெரி பிக் சக்சஸ்ஃபுல் லைஃப்னா மாறலாம். அப்புறம் இந்த டிப்ரெஷன் கூட வெளியே வரலாம் வித்ராயல்னால. அது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய பேர்கிட்ட மூவ் பண்ணும்போது இப்போ இவர் சொன்னால அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசத்தால தான் அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா அவங்க கிட்ட அன்னெசரி ஆர்குமெண்ட்டும் அவங்க கிட்ட இது அவாய்ட் ஆகும். அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த டிஃபென்ஸ் பண்ண புரிஞ்சிங்கனாக்கா த பர்சன் இஸ் ஸ்டேட்டிங் இஸ் பாயிண்ட் இன் இஸ் ஆங்கிள், டிஃபென்ஸ் பண்றான் அப்படி தெரிஞ்சினாலே போதும், அவன்கிட்ட ஆர்கியூ பண்ண முடியாது, தேவையில்ல, விட்டுடலாம். ஸோ அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். பிரமாதமான பிச் சார், என்னுடைய வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ கணேஷ். தேங்க்யூ. சுந்தரமூர்த்தி சார் பேசுறீங்களா? அமுதா மேடம் பண்ணிக்கலாம். அமுதா மேடம் வாங்க. சிறப்பு சார், ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப சிறப்பா இருந்தது. இடையில பலவித சந்தேகங்கள் எழுந்தது. அதை நான் உங்ககிட்ட தனியா போன் பண்ணி கேட்டுக்கிறேன். என்ன ரெக்கார்டிங்ல வேண்டாம் அப்படின்னு பாக்குறேன், அப்புறம் நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப சிறப்பு சார், வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. நம்ம சார் சொன்ன மாதிரி புத்தகமா போடுங்க, ஒரு 10,000 காப்பி போகும். ஆமா, சரிங்க சார், ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நன்றி. மகிழ்ச்சி மேடம், நன்றி. அடுத்து யாரு? அவ்வளவுதான், சுந்தரமூர்த்தி பேசிட்டாரு. ஓகே, இல்லைன்னா முடிச்சுக்கலாம். ரைட். தேங்க்யூ ஸ்டீஃபன். ரொம்ப மகிழ்ச்சி, ஒரு அருமையான நிகழ்ச்சியா இருந்தது. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பூரா சாயங்காலம் மக்கள் 5 மணில இருந்து சைக்காலஜியா கேட்டுக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்து ஒரு நல்ல நிகழ்ச்சி. நிறைய ஒரு கற்றல் இதுல வந்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். நம்ம அப்ளை பண்றது ஒரு பக்கம், என்னென்ன பண்றோம் அப்படின்றது ஒரு பக்கம். நிறைய சப்கான்சியஸ் மைண்டா நம்ம பண்ற விஷயங்கள்லாம் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் தான். பார்ப்போம். நன்றி. முழுக்கவே ஃப்ராய்டு தான். தேங்க்யூ ராம் சார். அவ்வளவு ஃப்ராய்டு தான். மகிழ்ச்சி. காமிச்சது இது ஃப்ராய்டு. இன்னும் ஒரு சில மேஜர் எல்லாமே வால்யூம்ஸ். இன்னும் நிறைய புக் இருக்குது, பேப்பர் பேக் மாடியில இருக்கு. இது மட்டும் பவுண்டுங்கிறதுனால ஆர்ட் இங்க வச்சிருக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். பார்க்கலாம். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி. Bye-bye. Good day. Thank you. Thanks to everyone.